இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த வார்த்தையை நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஒன்று கொரிந்தியர் 2 அதிகாரம் 15வது வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆவிக்கு உரியவன் எல்லாவற்றையும் எல்லாரையும், நான் ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன், எல்லாவற்றையும் எல்லோரையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இன்றைக்கு நான் சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தி சொன்னேன், புரிந்து கொள்ளாதவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அதனுடைய தொடர்ச்சி அல்ல இது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் நாம் சில நேரங்களிலே மற்றவர்களை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியல. சில நேரங்களிலே சிலரை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியல. அப்படி புரிந்து கொள்வதற்கு என்ன வேண்டும் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ரொம்ப அவசியம். எனக்கு நேற்றைய தினத்திலிருந்து ஆண்டவர் ஆவியானவர் என் மனதிலே கொடுத்த ஒரே வார்த்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய அவசியம், இது எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருந்தார். நான் யோசித்தேன், இது வரைக்கும் நம்ம நியாயத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம், நம்ம இன்னும் நியாயத்தை பற்றி இன்னும் சொல்ல வேண்டி இருக்குதே அப்படின்னு எனக்குள்ளே நான் யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் என் மனதிலே, என் உள்ளத்தில், இருதயத்திலே ஆவியானவர் இந்த வார்த்தையே கொடுத்தார். நான் இரவு 1-2 வரைக்கும் எனக்கு எதுலையுமே ஒரு மனதில் ஒரு உறுதிப்படலை. என்ன சொல்கிறது, பரிசுத்த அபிஷேகத்தை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே, அபிஷேகம் பெறணும், பரிசுத்தன அபிஷேகம் ஒன்று உண்டு, இதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு, என்ன இதில் போய் என்ன இருக்குது சொல்கிறது, என்னுடைய மனசில் வந்து சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட இரவெல்லாம் அதுக்காக முழங்கால் நின்று ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு உறுதியான ஒரு வார்த்தையை தாரும். காலையிலையும் சரி, நீண்ட நேரம் ஜெபத்தில் இருந்தேன், இதற்கான ஒரு குறிப்புகளும் இல்லை. ஆனால் அபிஷேகம் 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 அபிஷேகம், இதான் என்ன சொல்கிறது அபிஷேகத்தை பற்றி. அதனால தான் இன்றைக்கு ஆராதனையில் நீங்கள் அபிஷேகத்தை பற்றியே பாடணும், ஆராதித்தோம். பரிசுத்தான அபிஷேகத்தை பற்றி தான் வேத பாடமும் படிக்க வைத்தேன். என்ன நம்ம புதுசாக சொல்ல முடியும் என்று சொல்லும்போது கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை அதுக்கப்புறம் கொடுத்தார். அது வந்தால் தான் எனக்கு ஒரு தெளிவே கிடைக்கும். என்னவென்று சொன்னால், அப்போ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப 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 அவசியமானது. ஒவ்வொரு விசுவாசியும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டியது ரொம்ப அவசியம். இது அவசியம் என்று சிலருக்கு தெரியும், ஆனால் அதற்காக யாரும் பிரயாசப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க, அபிஷேகத்தை பெற்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்நிய பாஷை அடையாளத்தோடு. இன்னும் சில பேருக்கு பெற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வம் ஆசை இருக்குது, அதோடு நின்றுட்டாங்க. அப்படி சில பேர் உண்டு. இன்னும் சிலர் உண்டு, அபிஷேகமா கொடுத்தா நான் வானா நான் சொல்கிறேன், கிடைச்சா நான் வேண்டாம் நான் சொல்கிறேன், அவர் கொடுத்தாருன்னா அபிஷேகம் வந்தால் நான் வாங்கிக்கிறேன். இப்படி சில பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், அபிஷேகம் ரொம்ப அவசியம். அதனுடைய அவசியத்தை, முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு உணர்த்தும்படியாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்படி இருப்பார்கள், அபிஷேகம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள். ஆண்டவர் வேதத்திலே அநேகரை அபிஷேகம் பண்ணினார். எப்படி? அதற்கு நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். நாளை இந்நேரத்தில் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் அபிஷேகம்
அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினதை நாம் இங்கு பார்க்கிறோம். இன்னும் சில வசனங்களையும் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். அந்த வார்த்தையை நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுறேன். 15:1 அங்கே தான் இருக்கு. 15:1 1 சாமுவேல் 15:1. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. போதும். என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்க. அபிஷேகம் பண்ணினதை பற்றி நான் சொல்ல வருகிறேன். கர்த்தர் சவுலை அபிஷேகம் பண்ணினார். எதற்கு தெரியுமா? ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக, ஒரு தலைவனாக இருக்கும்படி தான் அபிஷேகம் பண்ணினார். அதுக்காக தான் இந்த 2-3 வசனங்களையும் நான் காண்பித்தேன். எல்லா இடத்துலையும் பாருங்கள், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். அதே சமயம் கர்த்தர் ஒரு மனிதனை அவருக்கென்று, அதாவது தனக்கென்று ஒருவனை அவர் அபிஷேகம் பண்ணினார். அதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 16 வசனம். 1 சாமுவேல் 16. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயா. இந்த வார்த்தை எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அதுக்கு தான் அது முதல்ல அதை படிக்க சொன்னேன். சவுலை அபிஷேகம் பண்ணினார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் சவுலை ஆண்டவர் எதற்காக அபிஷேகம் பண்ணினார் தெரியுமா? 3 இடங்களையும் நான் பார்த்தோம். அவனை ராஜாவாக இருக்கும்படி தான் அபிஷேகம் பண்ணினார். ஏனென்றால் இந்த ஜனங்கள்லாம் ராஜா வேண்டும் வேண்டும் என்று கேட்டதுனால சரி போ கேட்டாங்க என்று சொல்லி ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அவனை அபிஷேகம் பண்ணி அவர் ராஜாவாக ஏற்படுத்திட்டார். அவனுடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அவனுடைய அபிஷேகத்தை அவன் இழந்தான். அந்த அபிஷேகத்தை இழந்ததுனால அவனுக்குள்ளே வேறு ஆவி வந்தது. அதனால் என்னாச்சு, அவனுடைய கிட்டத்தட்ட 39 வருஷம் 40 வருஷம் அவன் அரசாண்டாலும் கூட அதை அவனால் தக்க வைத்து கொள்ள முடியல. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். கவனிங்க. ஏன்னா ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் தாவீதை கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? இப்போ வாசித்த வசனத்தில் என்ன படிச்சிங்க? எனக்காக அபிஷேகம் போதும். அந்த வார்த்தையை நீங்கள் ரொம்ப மனதில் சிந்திக்கணும். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. இங்கே பாருப்பா, இவனை ராஜாவாக்கணுன்றது நோக்கம் இல்லை, ராஜாவும் ஆகுவார். அதாவது எனக்காக என்று சொல்லும்போது நிச்சயமாக அந்த மேன்மையை அவர் கொடுக்க தான் போகிறார். அப்போ ஆண்டவர் தாவீதை அவருக்காக என்று அவர் அபிஷேகம் பண்ணினாராம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது உங்களுக்காக அல்ல, உங்களுக்காக வாழ்வதற்கு அல்ல, நீங்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒரு மனிதனை, ஒரு விசுவாசியை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால் அவருக்காக வாழணும். இப்போ சொல்லுங்கள், அபிஷேகம் பெற்ற நீங்கள் கர்த்தருக்காக வாழுறீங்களா? நம்ம கர்த்தருக்காக வாழணுன்ற விருப்பம் எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுறீங்க? ஆண்டவர் மீது விசுவாசமாக இருக்கீங்க, வாஞ்சியாக இருக்கீங்க, பிரியமாக இருக்கீங்க? நான் அதை சொல்லலை. அப்போது அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் என்று சொன்னால் அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் அவன் கர்த்தருக்காக என்று இருப்பான், கர்த்தருக்கென்றே வாழ்வான். இன்றைக்கு அநேகர் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சிலர் தனக்கென்று வாழ்கிறார்கள். தன் குடும்பம் பிள்ளைகள் என்கிற நோக்கத்தில் சிலர். இது தப்பா என்று அடுத்த கேள்வி கேட்பீங்க. இதெல்லாம் தவறா, என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்படி நான் சொல்லலை. அப்படி நீங்கள் நினைக்கிறது முதல்ல தப்பு. அதாவது முதலிடத்தை, முக்கியத்துவத்தை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் சொல்கிறேனே தவிர உங்களுக்காகவோ உங்கள் குடும்பத்துக்காகவோ உங்கள் பிள்ளைகளுக்காக வாழக்கூடாது என்று கர்த்தர் சொல்லவில்லை. தாவீதுக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, வாழலையா? அவன் குடும்பத்தோடு தான் வாழ்ந்தான், நிறைய பிள்ளைகளோடு தான் வாழ்ந்தான், வாழாமல் இல்லையே. எனவே நீங்கள் தப்பான அபிப்பிராயம், தப்பான அர்த்தம் கொள்ளக்கூடாது. அப்போ தாவீது எப்படி வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் கர்த்தருக்காக வாழ்ந்தான். அதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ அபிஷேகம் பெற்றிருக்கிற நீங்களும் சரி,
இன்றைக்கு அபிஷேகம் பெறாதவர்களும் சரி, உங்கள் வாழ்க்கையினுடைய போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்தான் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். எனவே அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கட்டும், பெறாதவர்களாக இருக்கட்டும், நீங்கள் பெற்றிருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறது உண்மையானால், இப்போது நான் சொல்லுகிற இந்த காரியங்கள், இப்போ நான் வசனத்தோடு சில காரியங்கள் சொல்ல போகிறேன், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்குதா? இதன்படி நீங்கள் நடக்கிறீங்களா? இந்த அபிஷேகம் உங்களை நடத்துகிறதா? இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா என்பதை உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லை என்று சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு அபிஷேகம் இல்லாமல் இருந்திருக்கலாம். பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க. அபிஷேகம் பெற்றிருந்தும் நீங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால், அப்போ நீங்கள் சரியான அபிஷேகத்தில் இல்லை என்று தான் அர்த்தம். என்ன நடந்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு பார்க்குறேன். அபிஷேகம் பெற்றவன் எப்படி இருப்பான்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், முதல் குறிப்பு, முதலாக ஒரு காரியத்தை பார்ப்போம். நிறைய இருக்குது, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, சொல்ல போகிறதும் கிடையாது. நேரம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். சரி, படிங்க. அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பாருங்க, தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல்கிட்ட சொன்னதை நாம் வாசித்தோம். அவனை என்ன செய்யணும்? எனக்காக அபிஷேகம் பண்ணு. அதே போல் அபிஷேகம் பண்ணிட்டார். யாரை? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு நடந்த ஒரு சம்பவம் தான் இது. சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் அங்கே நம்ம வாசிக்கிறோம், தேவனாலே விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை என்ன செய்து அலக்கழிக்கும் பொழுது தாவீது என்ன செய்வானா? சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? சரி, கவனிங்க, இந்த சம்பவத்தை விட்டுடுங்க. ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் அல்லது மனுஷி அல்லது ஒரு விசுவாசி எப்படி இருப்பான் என்று சொன்னால், பிறருக்கு, மற்றவருக்கு அல்லது உங்கள் குடும்பத்திலேயும் சரி, மற்றவருக்கு ஆறுதலாக இருப்பான். ஒரு அபிஷேகம் பெற்றனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், நீங்கள் மற்றவர், உங்களால் மற்றவருக்கு என்று சொல்கிறத விட முதல்ல உங்கள் குடும்பத்திற்கு அல்லது மற்றவர்களுக்கு உங்களால் ஒரு ஆறுதல் உண்டா? ஆறுதல் தரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் இருக்கணும். இதுதான் அபிஷேகம் பெற்றனுடைய அடையாளம். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்ததுன்னா, துயரப்படுகிற, துக்கப்படுகிற, வேதனைப்படுகிறவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்களா? உங்களை பார்த்தா அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குதா? அவங்கள ஆறுதல் படுத்துறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, ஆறுதல் அடைந்து சொஸ்தம். அப்போ உங்களால், உங்கள் மூலமாக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் மூலமாக மற்றவர்கள் நன்மை அடைய வேண்டும், வியாதி நீங்கி அவர்கள் சுகம் அடைய வேண்டும். அப்படி சுகம் அடைகிறாங்களா? அப்படி அடையக்கூடிய ஒரு கிருபை வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரா? நீ சரியான அபிஷேகம் இருந்தால் இது நடக்கும். அப்படி நடந்ததுன்னா உனக்குள்ளே அபிஷேகம் இருக்குது என்று அர்த்தம். இரண்டாவதாக காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பி என்று சொல்லச் சொன்னான். கவனிங்க, என்னது? ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு. இங்கே பாருங்க, எங்கே சவுல் சொல்கிறாரு, என்னிடத்தில் எனக்கு அனுப்பு. அவன் தாவீது எங்கே இருக்கிறான்? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. நல்லா புரிஞ்சுக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது எங்கே இருக்கிறாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இப்படி ஆட்டு மந்தையில் இருக்கிற அந்த தாவீதை சவுல் சொல்லி அனுப்புகிறான், உன் மகனை என்னிடத்தில் அனுப்புங்க என்று சொல்லி. பாருங்கள், அவனுக்கு ஒரு நல்ல வேலை. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவனுக்கு என்ன கிடைச்சது பாருங்கள். 21 படிங்க. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். ஆமாம், ராஜாவுக்கு முன்பாக. அவர் தானே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா. ராஜாவாகிய சவுலுக்கு முன்பாக வந்து நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான், அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். அதாவது என்ன சொல்ல வருகிறேன்னா, அவருக்கு ஒரு பிஏ அல்லது ஒரு செக்யூரிட்டி போல, மெய் காவலர்னு சொல்கிறாங்களே இப்போல்லாம். நீ ஒன்றா பாருங்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, ஜனாதிபதியாக இருக்கட்டும், பின்னாலே ஒரு ஆள் நிற்பாங்க பாருங்கள். கலெக்டர் கூட உண்டு.
கலெக்டரு, பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கூடவே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கௌரவ மதிப்பாக நினைக்கிறாங்க. அதுபோல் சவுலுக்கு முன்பாக தாவீது நிற்கிறான்னு சொன்னால் இது ஒரு மேன்மையான விஷயம் தானே. இது ஆடு மேய்ச்சிட்டு கிடந்தவனுக்கு வந்த வாழ்வை பாருங்கள். அரண்மனையில் போய் இருக்கிறார், ராஜாவுக்கு முன்பாகனா அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவி, ஒரு பொறுப்பு. 22 சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். பாருங்க, வந்தான், இருந்தான், அவன் வேலைகள்லாம் அவனுக்கு பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே என்ன செய்துட்டான், பரவாயில்ல நல்ல பையனாக இருக்கிறான், சேப்பா இங்கேயே இருக்கட்டும்ப்பா. சவுல் தாவீதை தன்னோடு வச்சுக்கிட்டான். நான் என்ன சொல்ல வருகிறேன், ஆடு மேய்ச்சிட்டு காட்டில் வனாந்தத்தில் கிடந்தவனுக்கு ஒரு வாழ்வு வந்தது நான் சொல்ல வரேன். கவனிச்சுட்டே வாங்க, இன்னும் நான் முடிக்கலை. இப்படி ஒரு சூழ்நிலையில் அடுத்ததாக நான் பார்க்குறோம் 17ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். 17:15 தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். என்ன சொல்ல வருகிறேன் இங்கே பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை சவுல் கூப்பிட்டு பல வருஷங்கள் கூடவே வச்சுருந்தார். அதை தான் இப்போ நான் 2-3 வருஷம் உங்களுக்கு படிக்க சொன்னேன் இல்லையா. இப்போ என்ன ஆச்சு ஏது ஆச்சுலாம் அங்கே விவரமாக அங்கே சொல்லப்படலை. திரும்ப இந்த தாவீது எங்கே போனதாக இங்கே எழுதப்பட்டிருக்குது. சவுலை விட்டு திரும்பியும் ஆடு மேய்க்க போயிட்டான். அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ என்ன சொல்கிறேன்றதை கவனி. இது ப்ரொமோஷன் நான் சொல்கிறேன். எப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க ராஜா அரண்மனை இருக்கிறதுன்றது ஒரு ப்ரொமோட்டிங், ஒரு ப்ரொமோஷன். இது உயர்வு இல்லையா. ஒரு உயர்ந்த அனுபவங்கள், உயர்ந்த இடத்துல இருந்து, உயர்ந்த ஒரு பதவியில் இருந்துட்டு, ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு, ஒரு மெஜஸ்டிக்காக ஒரு மேன்மையாக இருந்துக்கிட்டு திரும்பியும் போய் ஆடு மேடன்னா யாராக இருந்தாலும் கொஞ்சம் சுணக்கம் வரதானே செய்யும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். தாவீது அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. நான் சொல்ல வந்தது, அபிஷேகம் பெற்றவருடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலையும், எந்த வேலையையும் செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவன், ஒப்பு கொடுக்கிறவன், ஏற்றுக்கொள்ளுகிறவன். இன்றைக்கி சில பேர் மேன்மையாக தான் நாடுவாங்க. கீழே அவங்கள டீப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சு, அதாவது மேலேருந்து கீழே, நான் என்ன வேலையில் இருந்தேன், நான் என்ன வேலை செய்திருந்தேன், என் ஸ்டேட்டஸ் என்ன போய் இந்த வேலையில் செய்ய சொல்கிறீங்க, ஐயோ நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். சாதாரணமாக நீங்கள் வேணால் பாருங்கள், ஏற்கனவே அவங்க செய்திருப்பாங்க, செய்தவங்க தான் செய்த வேலையை சரின்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மேன்மையை கொடுத்துருப்போம். சில சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் செய்தது தானே செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க. பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு குடும்பத்திலையும் சரி, ஒரு நிலையை அடைந்த பிற்பாடு திரும்ப கீழே வர்றதுக்கு சிலர் யோசிக்கிறாங்க. கேட்டால் அது ஒரு ப்ரிஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் எங்கே கொண்டு வரேன்னா, தாவீதை பாருங்கள். தாவீது என்ன சொல்லி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எப்படி அவன் நினைத்திருக்கலாம். சவுல்கிட்ட போய் இருந்தான், அரண்மனையில் இருக்கும்போது அவனுக்கு என்ன கிடச்சிருக்கும், ராஜ சாப்பாடு, ராஜ உபசரம் தானே கிடச்சிருக்கும். அவன் முன்னாலே இருக்கிறது அதெல்லாம் ஒரு மதிப்பு தானே. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு திரும்பி போய் ஆட்டு மந்தையில் கடன்னா எனக்கு தெரியாது. தாவீது குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர், தாவீதை சேர்த்து 8 பேர். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தகப்பட்ட சொல்லியிருக்கலாம், என்ன இதுக்கப்புறம்லாம் நான் ஆடு மேய்க்க மாட்டேன், நான் வேறு வேலையை பார்த்துட்டு போகிறேன், இந்த வேலைக்கெல்லாம் நான் போகிற லாய்க்கு இல்லை, போய் வேணா இன்னும் 7 பேர் இருக்காங்களா, போய் அவங்கள போய் ஆடு மேய்க்க சொல்லுங்கள், நான் தான் செய்துட்டேனே. இப்படிலாம் சொல்லலை, இப்படி நினைக்கல. எதை கொடுத்தாலும், எதை சொன்னாலும், எதையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறான். எந்த நற்கிரியிலையும் செய்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவளாக இருக்க வேண்டும். அதுதான் சரியான அபிஷேகம். சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் செய்ய முடியாது, இதெல்லாம் நான் ஏற்கனவே செய்தான், இப்போ செய்ய முடியாது. மேன்மை பாராட்டுறீங்களா? மட்டிமையான எண்ணங்கள் வருகிறதா? அபிஷேகம் இல்லாதவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. நான் சொல்ல வருது, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் நீங்களே நான் சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் மார்க்கு போட்டுகிட்டே வாங்க. நாம் இதுமாரி இருக்கிறோமா நீங்களே யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னென்னா, தாவீதை ஆண்டவர் எப்படி அழைத்தார் நான் ஞாபகப்படுத்தணும் திரும்ப உங்களுக்கு. தாவீதை என்ன சொன்ன, பேரை சொல்லாமல் அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணேன், எனக்காக அபிஷேகம் பண்ணேன். நான் சொல்கிறேன், அபிஷேகம் பெற்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு,
உனக்காக இல்லைப்பா, எனக்காக வாழணும்னு தான் உனக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். இதை நினச்சி நீங்கள் வாழணும். அபிஷேகம் பெற்றவர்கள் சரியான அபிஷேகம், நிறைவான அபிஷேகம், பூரணமான அபிஷேகத்தில் நிறைஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னா கர்த்தருக்காக வாழணும்னு நினைப்பாங்க, கர்த்தருக்காக வாழணும்னு தான் பிரியப்படுவாங்க. அதுதான் அவங்களுடைய விருப்பமாகவும் இருக்கும். கர்த்தரை தான் பிரியப்படுத்துவாங்க, மனுஷரை பிரியப்படுத்த மாட்டாங்க. அதுக்காக மனுஷரை வெறுத்துற மாட்டாங்க, வெறுத்து உதறி தள்ளுறது கிடையாது. புரியுதாங்க அவங்களுக்கு? ஆண்டவரை முதன்மைப்படுத்துவாங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றது தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். தாவீது அப்படி யாரையும் வெறுக்கலையே, உதறலையே. ஆனால் அவன் எந்த அளவுக்கு கர்த்தரை முன்ன வைத்திருக்கிறான்றதை பார்க்கும். சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன் அதை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் வீட்டில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை முன்ன வைக்கிறீங்க? உங்களுக்கு முன்னால் யார் இருக்கிறது? எதை முதல்ல வைக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். இதுதான் அபிஷேகம் பெற்றவனுடைய அடையாளம். கர்த்தரை அவன் மேன்மைப்படுத்துகிறான். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 சாமுவேல். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். போதும். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த சவுல் இடத்துலேருந்து திரும்பியும் ஆட்டு மந்தைக்கு வந்தான். ஆட்டு மந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் தகப்பனார் என்ன சொல்கிறார்? தாவீதை கூப்பிட்டு, அதுதான் நீங்கள் பார்க்குறோம். போய் யுத்தத்துக்கு போயிருக்கிற அண்ணன்மார்களை பார்த்துட்டு வர சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு செய்தியில். பார்த்து வரும்படியாக தாவீதை அழைக்கும் பொழுது தாவீது செய்த காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். தாவீது அதிகாலையில் எழுந்து, கவனிக்க முக்கியம், அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாக விட்டு ஈசாய் தன்னுடைய தகப்பன் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு, எல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரங்களிலே சில வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாகவே இருக்கட்டும், நான் பார்த்துருக்குறேன். கவனிங்க, ஒரு வேலையை சொன்னால், ஒரு வேலையை செய்யும்படி நம்ம சொல்கிறோம், சொன்ன உடனே வர்றதே கிடையாது. சொன்ன உடனே செய்துட்டா அது ஒரு பெரிய கௌரவ குறைச்சலாக நினைக்கிற மாதிரிலாம் இன்றைக்கி இருக்கிறாங்க யூத். கூப்பிட்ட உடனே என்ன கூப்பிட்ட உடனே ஆளா அப்படின்ட்டாங்க. பிள்ளைகளே, சில பெற்றோருக்கு சில பிள்ளைகளே அப்படி நடந்துக்கிறாங்க. நீங்கள் என்ன பாருங்க, வரேன் இங்கேருந்து நம்ம குரல் கொடுத்துட்டே இருப்பேன், வரேன் வரேன்னு சொல்லி 1/4 மணி நேரம் ஆகும். இது ஒரு பக்கம். அடுத்தது, இது போல் ஏதாயிலும் ஒரு அலுவல், ஒரு வேலை, ஒரு பொறுப்பு, ஒரு கடமையை செய்யும்படியாக நம்முடைய பிள்ளைகளிடத்தில் தாவீதை போல சொல்கிறோம். உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது, தம்பி நாளைக்கு காலையில் எழுந்திருக்கணும்னு சொல்லி சொன்னால் இன்னும் 7 மணி வரைக்கும் தூங்கும். போகிறேனே, தான் போகிறேன் பார்த்துங்க. அப்போ போக விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நேரத்தை கடத்துவார்கள். இன்னும் சில பேர் தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தாவீதுடைய காரியத்தை பார்க்கும்போது அப்பா சொன்னது, அப்புறம் எந்த அளவுக்கு அவர் சொன்ன வார்த்தையை தலைமையில் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு, அதிகாலமையே அவங்க லேட்டாக தான் போகிறது. நான் பேசுகிறேன், நான் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், லேட்டாக போகிறதே போகிறேன், என்ன அவசரம், காலையிலே போயிடணுமா இப்படிலாம் கேட்குறாங்களா இல்லையா நிறைய பேர்? நீங்கள் ஏன் உடனே போகணுமா, ஏன் இப்போயே செய்யணுமா, காலையிலே போகணுமா, நான் அப்படி தான் போவேன், 10 மணிக்கு தான் போவேன், 8 மணிக்கு தான் போவேன், இந்த மாதிரிலாம் சாவடால் பேசுகிற ஆட்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தாவீதுடைய காரியத்தை பாருங்கள், காலையிலே அதிகாலம் நாங்கள் எழுதிருக்குதே. அப்போ தூக்கத்தை தியாகம் பண்ணி அதிகாலமில் எழுந்து என்ன செய்யணும்? அடுத்த காரியம் அது ஒன்றுங்க. பாருங்கள், போட்டபடி வச்சபடி சில பேர் போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ தான் எனக்கு வேலை விட்டு அதெல்லாம் நான் அப்படியே போட்டு, என்னப்பா அப்படி எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு போயிட்டேன்னு அப்படி என்ன நினச்சிட்டு இருக்கேன்? நீங்கள் இங்கே ஒரு அங்கே ஒரு வேலை விடுறீங்க, இங்கே ஒரு வேலை விடுறீங்க, எல்லாத்தையும் நான் செய்வேன். இப்படிலாம் அழுத்துக்கிற ஆள்லாம் உண்டுங்க. நீங்கள் ஒரு வேலை விடுறீங்க, அங்கே போ இங்கே போன்னுட்டு, இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தானே. தாவீது அப்படி கிடையாது. ஒரு வேலை விட்டாலும் அந்த பொறுப்பை நான் சொல்ல வருகிறேன். அது காவலாளி வசமாக, இங்கே பார்ப்பா நான் வெளியில் போகிறேன், அப்பா கூப்பிட்ருக்குறாங்க, நான் ஒரு இடத்துக்கு போய் வர்றதுக்கு 2 நாள் ஆகும், 1 நாள் ஆகும், என்ன செய்ய, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. அந்த பொறுப்பு, கடமை என்ன செய்கிறார் இவர்? அடுத்தது பாருங்க, காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே, அப்படி தகப்பன்னு சொன்னபடி, அப்போ சொன்ன சொல்லு மாறாமல்
சொன்ன சொல்லை கேட்கிறவனா கீழ்ப்படியவனா இருக்கிறதை நான் பார்க்குறோம். ஒரு கீழ்ப்படிதல். அப்போ ஒரு சரியான அபிஷேகம் உள்ளவருடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், வீட்டு காரியமாக இருக்கட்டும், அது வேலை செய்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஊழிய சம்பந்தமாக இருக்கட்டும், அதில் ஒரு முதல்ல ஈடுபாடு இருக்கணும். சில பேருக்கு ஈடுபாடே இருக்குது. எது ஈடுபாடுன்னா, ஈடுபாடு இல்லாமல் அதான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வேண்டா விருப்பான்னு சொல்கிறது. வேண்டா விருப்பான்னு என்ன கடமையான பெரிய வேலை ஒன்று சொல்லிட்டாங்க, என்ன பண்ணி தொலையும் தெரில, போய் தான் ஆகணுன்ற போகணும் போ. இந்த மாதிரி முணு முறுமுறுத்துக்கிட்டு பிடிச்சி இல்லாமையே சில வேலைகளை செய்வாங்க. தாவீது அப்படி இல்லையே. நான் சொல்கிறேன், அதான் அபிஷேகம். இப்போ உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் இருக்குதா? இல்லை இந்த மாதிரிலாம் போராட்டம் இருக்குதுன்னா அப்போ உங்களுக்குள்ள சரியான அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். அபிஷேகம் இருந்தால் அது உங்களை நடத்தும். தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தது. அதனால் அவன் கர்த்தருக்காக வாழ்ந்தான். இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். பாருங்க, ஒவ்வொரு சம்பவத்திலிருந்து நான் அவனை பற்றி சில காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். போயாச்சு, நடந்து போச்சு, நடக்குது. அப்போ சொல்கிறாரு, நான் சொல்ல வர்ற இந்த இடத்துல அவன் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம். 47 படிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமா, என்ன சொல்ல வருகிறேன்? செய்தது யாரு? தாவீது. சிங்கத்தை கரடியும் கிழித்து போட்டது யாரு? தாவீது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் எது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மேல் நடத்தினாலும் எது நடந்தாலும் சொல்கிறேன், ஆண்டவரை உயர்த்தணும், ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஒரு நல்ல சரியான அபிஷேகம் பெற்ற ஒரு விசுவாசி எப்பொழுதும் எங்கும் எல்லாவற்றிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துவான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், உங்கள் மூலமாக ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கலாம், உங்கள் மூலமாக தான் நடந்தது, நீங்கள் தான் அது செய்தீங்க, அதுக்கு முழு காரணமும் பொறுப்பு உங்களுடையதாகவே இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு அபிஷேகம் பெற்றவங்களை எப்படி நடந்து கொள்வேன் என்று சொன்னால், நான் அல்ல, யார்? கர்த்தர். இது செய்தது கர்த்தர். அப்புறம் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க, தன்னை மறைத்து கொள்கிறாங்க. இதுதான் ஒரு சரியான அபிஷேகம் பெற்றவனுடைய அடையாளம். நான் சொல்கிறது, இவனுக்கு இன்றைக்கி கூட நான் சொன்னேன், சாட்சி சொல்லும் பொழுதும் பொதுவாக நான் சொல்கிறேன், பொதுவாக சாட்சி மட்டும் இல்லை, ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, சில பேர், நான் இன்றைக்கு நடந்தது நான் சொல்லவில்லை, தவறாக நினைக்க வேண்டாம், கவனிங்க. பொதுவாக சில பேருக்கு சாட்சி எப்படி சொல்லணும்னு தெரியாது. சில பேர் நல்ல சாட்சி சொல்கிறாங்க. அதனால தான் நான் நிறைய பேர் சாட்சிகளை எழுதி எடுத்துகிட்டு வர சொல்கிறது. சரி, இருக்கட்டும். இந்த சாட்சி சொல்லும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை செய்யும்போது, ஒரு அற்புதத்தை செய்யும்போது, நீங்கள் ஒரு நன்மையை பெற்றிருந்தாலும் சரி, அல்லது உங்கள் ஜெபத்தினால ஒரு நன்மை நடந்திருந்தாலும் சரி, ஒரு நல்ல அபிஷேகம் பெற்றனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தரை உயர்த்தி சொல்லணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்ம இங்கே சபையில் வந்து சாட்சி சொன்னால் கூட என்ன செய்யணும்? நம்ம முற்றிலுமாக மறைச்சிடணும், ஆண்டவரை தான் மேன்மைப்படுத்தணும். நிறைய பேர் அப்படி சொல்ல தெரிகிறதில்ல, அப்படி தான் நான் சொல்ல முடியும். திரும்பியும் சொல்கிறேன், இல்லையே நான் தானே செய்தேன். ஐயா நீங்கள் தான் செய்தீங்க. ஐயோ நான் தானே கொடுத்தேன். ஐயா நீங்கள் தான் கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஐயோ என்னால் தான், நான் இல்லைனாக்கா உயிரை பொழைச்சிருக்க முடியாது. ஐயோ அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல. புரியுதா? அப்போ நம்ம எப்படி வளரணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும், அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். புரியுதா? நீங்கள் யதார்த்தமாக நீங்கள் நினைக்கிறீங்க, நோ, அது தவறு. நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரியவராக இருந்தால் நான் சொல்கிற சத்தியத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. எதை? அப்போ அபிஷேகம் பெற்றவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு என்று சொன்னால், எந்த நிலையிலையும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த சந்தர்ப்பத்திலையும் கர்த்தரைத்தான் முன்னிறுத்துவாங்க, கர்த்தரைத்தான் மகிமைப்படுத்துவாங்க, கர்த்தரைத்தான் உயர்த்துவாங்க, மேன்மைப்படுத்தணும். உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்குதா? எதுவாக இருக்கட்டும், ஆண்டவரை சொல்லணும். அதுக்கு நான் உதாரணம் நான் சொல்லணுன்னாக்கா, யோசேப்பு, நான் எடுத்து வாசிக்க வேண்டாம், கவனிங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்போ பார்வோனுக்கு அவனை பற்றி ஒரு செய்தி கேள்விப்படுறான். என்னது? இவன் ஒரு சொப்பனத்தை கண்டா அதுக்கு அர்த்தம், சொப்பனத்தையும் சொல்லுவான், அர்த்தமும் சொல்லுவான். அடேடா அப்படியா,
என்று கேள்விப்பட்டு பார்வோன் கூப்பிடு, அடடா நீ இன்னும் சொப்பனத்தெல்லாம் அர்த்தம் சொல்லியாம்ல அப்படின்னு சொல்லி யோசேப்பை பார்த்து கேட்கும்போது அங்கே யோசேப்பு சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் அல்ல. அங்கே யோசேப்பு என்ன வார்த்தை சொல்கிறேன், நான் அல்ல, கர்த்தரே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவுகளை செய்வாரா. என்ன ஒரு அடக்கம் பார்த்தீங்களா? அதை தான் நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதே போல் தானியேலை அங்கே ராஜா கூப்பிட்றாரு, என்னது அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டுட்டு அர்த்தம் புரியாமல் தடுமாறுறாரு. அப்பவும் சொல்கிறாரு தானியேல் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, ஐயா நான் ஒன்றும் பெரிய அறிவாளி புத்திசாலின்றதுனால எனக்கு இது ஆண்டவர் தெரியப்படுத்தலை, புரியுதா, என்ன ஏதோ ஆண்டவருடைய கிருபை மேலே இருந்ததுனால இந்த அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு அங்கே தானியேலையும் வாசிக்கிறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற மனுஷன், அபிஷேகம் பெற்றனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், எந்த நிலையிலும் நான் சொல்கிறேன், தன்னை வெளிப்படுத்தி கொள்ள விரும்ப மாட்டார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்தாலும் அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு தன்னை மறைத்து ஆண்டவரை முன்னிறுத்துவார்கள். ஆண்டவரை எல்லா இடங்களிலும் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவார்கள், மகிமைப்படுத்துவார்கள். இது இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் இப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார், உன்னை மேன்மைப்படுத்துவார். இதுதாங்க ரகசியம். இதைத்தான் நிறைய பேர் செய்கிறது கிடையாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை சிலர் அவர்களே எடுத்துக்கொள்கிறாங்க. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தான் ஆண்டவர் அவங்களை மட்டுப்படுத்திடுறாரு. நீங்கள் வேணால் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். என்னது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஒரு வசனம் உண்டு, நான் வாசிக்க சொல்லலை, நானே சொல்லிடுறேன். அதை என்னது, கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவார்ன்னு இருக்குது. அதாவது நம்மில் அப்படின்னா மகிமைப்படுவார்னா என்ன அர்த்தம், உங்கள் மூலமாக ஆண்டவர் நாமம் மகிமைப்படுது. அது என்னது, உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம், கர்த்தர் இப்படி செய்கிறாராமே என்று சொல்லி மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக செய்யும்போது கர்த்தருடைய நாமம் மாத்திரமல்ல, உங்களுடைய பேர், உங்கள் பேர் விளங்கும், உங்களுக்கு பெருமை, உங்களுக்கு புகழ் பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். எப்போ, திரும்பியும் சொல்கிறேன், எப்போ ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் பொழுது. என்ன நினைக்கிறாங்க, நான் தானே செய்தேன். நேபுகாத்நேச்சார் சொன்னார், நான் கட்டின மகா பாபிலோன் நான் இல்லை கட்டினேன் என்று சொல்லும் பொழுது என்னாச்சு, அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவன் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளரே ஆண்டவர் கீழே தள்ளிட்டாரான். தேவன் பெருமை உள்ளவருக்கு தேவன் எழுதித்து நிற்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் தேவன் அது விரும்புறது இல்லை. கட்டினது அவன் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்களே யோசித்து பாருங்கள். நிஜமாவே நேபுகாத்நேச்சார் தான் கட்டினான். பின்னா கர்த்தரை வந்து கட்டினார். ஆனால் என்ன சொல்லணும், அவன் கர்த்தர் கட்டினான்னு சொல்லணுன்றது தான் ஆண்டவர் சொல்ல வர்றார். சங்கீதத்தில் பார்க்குறோம், தாவீது சொல்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கர்த்தருடைய பிரயாசம்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இது நேபுகாத்நேச்சாருக்கு தெரியல. நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, எத்தனை பேர் வீட்டில் வந்து இயேசுநாதர் கல் எடுத்து கொடுத்து கலவை கலந்து கொடுத்து வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு? ஒருத்தர் வீட்டும் கிடையாது. சொல்கிறது புரியுது உங்களுக்கு? ஆனால் வசனம் இப்படி இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்னங்க இது, சித்தாள் தான் கல் எடுத்து கொடுப்பாங்க, கலவை கலந்து கொடுக்குறது, கொத்தனார் தான் கல் எடுத்து வச்சார். ஏதோ கல் எடுத்து வைக்கும்போது எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் அப்பா அம்மா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கல் எடுத்து வச்சோம். அவர் அது ஒரு கல்லை கூட, சும்மா ஒரு குழங்கல்லை கூட தூக்கி போடவே இல்லை. அவர் யார்? நான் கர்த்தரை சொல்கிறேன். அப்படியா? நான் சொல்கிறேன், செய்ததெல்லாம் நம்ம தான் இல்லைன்னு சொல்ல. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கூட பாருங்கள், இப்போ நான் சொன்ன காரியத்தை சொல்கிறேன். இப்போ கூட ஆண்டவர் அதில் எவ்வளவு ஒரு மெஜஸ்டிக்காக, அதாவது ஒரு மேன்மையாக பெருந்தன்மையாக இருக்கிறாருன்னு நான் சொல்ல வரேன். எப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் கையாலேயே எல்லாத்தையும் செய்துவிட்டு செய்ய வச்சுட்டு உங்கள் கையாலேயே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லணும்னு விரும்புகிறாரு, அதை மட்டும்தான் அவர் விரும்புகிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நிறைய இடத்துல நான் வீட்டுக்கு போகும்பொழுது சபைகளையும் நான் பார்த்துருக்குறேன், சில குடும்பங்களையும் நான் பார்த்துருக்குறேன். நான் அதை தவறாக குறையாக நான் சொல்ல வரல. அவர்கள் அவருடைய பாசத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இடங்களில் சில வீட்டில் காணிக்கை கொடுக்கும் பொழுது சின்ன போது ரவோண்டு வாண்டு இருக்கும், அது கையில் கொடுப்பாங்க.
இதை இப்படியும் எடுத்துக்கலாம், நான் அப்படி எடுக்கிறது இல்லை. சரி, அவங்க என்ன நோக்கத்தில் கொடுக்குறான்னு புரிஞ்சுக்கிட்டு நான் தவறான கண்ணோட்டத்தில் அதை பார்க்கறது இல்லை. பார்க்கணுன்னா பார்க்கலாம், மனுஷிகமாக நான் பேசணுன்னா இது என்ன ஒரு மரியாதை இல்லாமல் சின்ன பிள்ளை அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பத்திரிக்கை கொண்டாந்து கொடுக்குது, ஒரு குழந்தை பிள்ளை கொடுத்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இதில் ஒரு மரியாதையே இல்லை, வீட்டில் பெரியவங்க இல்லை, அப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க. அந்த தான் சொல்ல வரேன். அதுபோல் இந்த விஷயத்தில் நான் அப்படி நினைக்கிறது இல்லை, நான் அதை அப்படி பார்க்கறது இல்லை. நான் யோசித்து பார்ப்பேன், ஏன் அப்படி செய்கிறாங்களேன்னு நினைப்பேன். அப்புறம் எனக்கு ஆண்டு உணர்த்துவார், என்னென்னா பிள்ளை கையால் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதமாக, அவங்க கையால் கொடுக்கணும்னு ஒரு தாய் தகப்பட ஒரு ஆசை. இதை போய் நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம். நான் என்ன திருப்பி சொல்ல வரேன்னா, அப்போ அந்த பெற்ற தாய் தகப்பனுடைய மனசில் இருக்கிற அந்த விருப்பத்தை நான் கொண்டு வருகிறேன், அதோட வாஞ்சையை நான் சொல்கிறேன். அப்போ என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, இது அவங்க பணம் இல்லை, அவங்க காசும் இல்லை, இது அந்த பிள்ளைங்க சொல்கிறேன். இவங்க சம்பாதிச்சு இவங்க சொந்த காசை யார் கையில் கொடுக்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறது காணிக்கை மட்டும் நான் சொல்லலைங்க, இது போல் எத்தனையோ செயல்களை நான் பார்த்துருக்குறேன். ஒரு தானம் பண்ணட்டும், தர்மம் பண்ணட்டும், பிள்ளைங்க கையால் தான் கொடுக்கணும்னு சில பேர் செய்கிறீங்க. அப்போ அது எதை காட்டுகிறது? ஏன் நீங்களே கொடுக்குறது? அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, உங்களை விட உங்கள் பிள்ளையை நீங்கள் நேசிக்கிறீங்க மட்டுமல்ல, பிள்ளைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அந்த மேலே ஒரு ஆசை வச்சுருக்கீங்க. புரியுதா? இப்படி செய்வதன் மூலமாக பிள்ளையை நீங்கள் பழக்கப்படுத்துகிறீங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். புரியுதா? இது செய்தாலும் அது நம்ம தானேன்ற எண்ணத்தில் தான் பெற்றோர் இருக்கிறார்கள். அதே போல் தான் கத்தரும். புரியுதா? கட்டுறது நீங்கள் தான், சம்பாதிக்கிறது நீங்கள் தான், வேலைக்கு போகிறது நீங்கள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதற்கு வேண்டிய பலனை கொடுக்கிறவர் யார்? அதுதான். அது மறந்து போயிடுறாங்களே, நிறைய பேர் அது மறந்துடுறாங்க. மறந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18 12வது வசனம். 8:12. நீ புசித்து திருப்தியாகி சில நல்ல பேர் பைபிள் வீடுகளை எடுத்து கட்டி. பார்க்கல. இருங்க, பைபிள் எடுத்து பார்க்கவே இல்லையே. தெரியுமா? மனப்பாடமாக தெரியுமா? அப்போ ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க மனப்பாடமாக தெரிஞ்சால் நீங்களே படித்து சொல்லுங்கள் பார்ப்போம். வசனத்தை சொன்னால் எடுத்து பார்க்க மாட்டீங்க, படிக்கிறவங்க மட்டும்தானா? அது என்ன வசனம் பார்க்குறது இல்லையா? அப்போ அந்தளவுக்கு மனப்பாடமாக தெரியுமா உங்களுக்கு? தயவுசெய்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நல்லா எடுத்ததுக்கப்புறம் வாசிக்கலாம். நிறைய பேர் பைபிளை புரட்டவே இல்லை. உபாகமும் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் புரட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், இன்னும் நிறைய பேர் புரட்டிகிட்டு இருக்கிறாங்க. பக்கம் 234 பழைய ஏற்பாட்டில். கமலுக்கு இன்னும் கிடைக்கலையா? படிங்க படிங்க. நீ புசித்து திருப்தியாகி, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி, நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், அந்த வீட்டில் குடியிருக்கும் பொழுது, உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி, உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும், உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும், உன்னுடைய மனசுல இருதயத்தில் பெருமை வராமலும் மேட்டிமை வராமலும், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து. அப்படியே அவனை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க. 17வது வசனத்தை வாங்க. என் சாமர்த்தியமும் என் சாமர்த்தியம் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் உன் மனசுல உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. நிறுத்துங்க. நிறைய பேர் நினைப்பதுதான், நான் போய் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வெயிலிலும் மழையில் நின்று நான் சம்பாரித்தேன், நான் கட்டினேன், எவ்வளோ கடனை உடனே வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், வாயை கட்டி வயிற்றை கட்டி, நான் உனக்கு வட்டிக்காரனுக்கு தண்டல்காரனுக்கு நான் அதை கட்டி இதை கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கட்டிருக்கிறேன், நான் செஞ்சுருக்கிறேன், நான் சம்பாதிச்சிருக்கேன். இப்படி தான் நிறைய பேர் இப்போ நினச்சிட்டு இருக்கீங்க. அதை தான் அங்கே சொல்கிறாரு. அப்படிலாம் பண்ணியிருந்தாலும் அப்படிலாம் சொல்லாத, ஏன் சாமர்த்தியம்னு சொல்லாத. எவ்வளோ சாமர்த்தியம் ஏன்னா, நான் என் சாமர்த்தியத்தில்தாங்க இந்த வீட்டை கட்டினேன், இந்த இடத்த வாங்கினேன், நிலத்தை வாங்கினேன். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏன் சாமர்த்தியங்க? உன் சாமர்த்தியம் கிடையாது, உன் கை பலனும் கிடையாது. இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் வசதியில் இருக்கிறேன்னு சொன்னால் அது உன்னுடைய முயற்சியில் அல்ல. படிங்க.
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். போதும். நீ சம்பாதிச்சது உண்மைதான், வேலைக்கு போனது உண்மைதான், இரவு பகலாக கண்ணு விழிச்சு சரியான வேலைக்கு சாப்பிடாம நைட் ஷிஃப்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் உண்மைதான். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாவற்றும் செய்வதற்கு பலனை கொடுத்தது யார்? வேதம் சொல்லு, நான் சொல்லலை. இந்த மாதிரி உனக்கு இந்த செய்யறதுக்கு வேண்டிய பலனை கொடுத்ததே அவர். இந்த பலன் இருந்ததுனால தான் நம்ம இதெல்லாம் செய்திருக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, என்னத்தை மனசுக்கு அதுக்கு சொல்ல வந்தேன். இன்றைக்கு சில நேரங்களிலே சிலர் வாழ்க்கையிலே சில மேன்மைகள் உயர்வுகள் வந்த உடனே எல்லாம் நம்மளால தான் வந்ததுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள், அப்படி நினைக்க மாட்டார்கள் என்பதையும் நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எப்படி இருக்குது பாருங்கள். இது போல் எண்ணங்கள் அப்பப்போ உங்கள் தலை தூக்குதா? அந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறதா? இது என்னால் வந்தது, என்னால் நடந்தது, நான் இல்லைன்னா இது நடந்திருக்காது. நான் சொல்கிறேன், இந்த எண்ணங்கள் வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி எண்ணங்கள் நம்முடைய மனசில் அவ்வப்போது என்ன செய்யும், நிழலாடுன்னு சொல்கிறது போல் அப்படி வரும், மின்னல் போல் வரும். நாம் அதை எல்லாவற்றையும் நம்ம ஒதுக்கணும். சரி இது ஏன் இந்த மாதிரி ஸ்டார்ட் வருதுன்னு சொல்லி அதை புறக்கணிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுபோல் சந்தர்ப்பங்களிலே நடந்த சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ யோசேப்பாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், அந்த மாதிரி சந்தர்ப்பங்களே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன், பார்த்தீங்களா? எனவே நம்மை பெருமைப்படுத்த மேன்மைப்படுத்துவதற்கு வேண்டிய வாய்ப்புகள் வரும், சந்தர்ப்பங்கள் வரும், சூழ்நிலை வரும். இப்படியெல்லாம் சில பேர் பேசுவார்கள் தான். நம்ம அப்படி சொல்லும் பொழுதே என்ன செய்யணும், அப்படி சொல்லும்போதே யோசேப்பு சொல்லும்போதே அப்படிலாம் சொல்லாதீங்க, சொல்லாது பாருங்க. இயேசுவை ஒரு வாலிபன் ஓடி வந்து புகழ்கிறான், நல்ல போதகரேன்றான், டக்குன்னு வாய மூடுற, இந்தாப்பா அப்படிலாம் என்னையாப்பா நீ நல்லவன்னு சொல்கிற. இப்படி எத்தனை உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். இதிலேருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அப்படி உங்களை பாராட்டும் போது புகழும்போது அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? ஒரு நல்ல அபிஷேகம் பெற்றனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், தாவீதை போல என்னது மேன்மை, கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறதே நான் இங்கே சொன்னேன். இந்த கோலியாத்தை வீழ்த்தினது யார்? தாவீது இல்லையா? சாதாரண விஷயம் அது, எப்பேற்பட்ட காரியம் பாருங்கள். ஆனால் அவன் என்ன செய்கிறான், கர்த்தரை உயர்த்துகிறதை நாம் பார்க்குறோம். இதுக்கு இடையில் இன்னொரு காரியம், இந்த சம்பவத்துக்கு இடையிலேயே 17ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை பாருங்கள். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். 39 அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அந்த நாட்டிலேயே ஒருத்தருமே இல்லை, யாருமே முன் வரல, எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தாவீது ஒரு பொடியன் தான் சொல்லணும், ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பார். ஒரு சின்ன பையனாக இருக்கிற இவன் சொல்கிறானே என்று சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, யோசித்தாங்க. இருந்தாலும் அவன் துணிஞ்சு சொல்கிறான், நான் என்ன முடியும்னு. சரிப்பா என்று சொல்லி இந்த சவுல் ராஜா என்ன செய்கிறாரு, இந்த தாவீதுக்கு சரி போகிறதே போகிற, ஆளை பார்த்தா எப்படி இருக்குது, நீ வேறு ஏற்கனவே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், ஆளை பார்த்தா குள்ளமாக இருக்கிற, என்ன உன்னெல்லாம் பார்த்தா ஒரு யுத்த வீரர் மாதிரியே தெரில, அதுக்கு வேண்டிய ஒரு ஆஜான பகவானாக ஆளாவது இருக்கணும், அதுவும் இல்லை. சரி ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள். அதனால் சரி இதை எதாவது போட்டுட்டு போனாலாவது பார்க்குறதுக்காவது ஒரு பார்வைக்கு ஆஹா ஒரு ஆள் வருவான்னு நினைப்பான் என்று சொல்லி சவுல் என்ன சொல்கிறாரு, எதை கொடுத்ததாக அங்கே பார்க்குறோம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரத்தினா அவன் போட்டிருந்த வஸ்திரம், ராஜ வஸ்திரம். அப்புறம் பாருங்க, வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேலே போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பான். அவன் மேலே ஒரு கவசம் போடுறான், மார்பில் ஒரு கவசம் போடுறான், இதெல்லாம் கொடுத்து அப்புறம் ஒரு பட்டயத்தை கொடுத்து அப்புறம் இதெல்லாத்தையும் போட்டு கீட்டு நடந்து பார்க்குறாரு. இவர் யார், தாவீது. பார்த்துட்டு அவர் ஒன்றும் சரிப்பட்டு ஒத்து வரல, இப்படி நடந்து பார்க்குறாரு. அவன் சொல்கிறான், இதெல்லாம் நம்ம ஒத்து வராதுங்க, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் எனக்கு பழக்கத்திலே இல்லை என்று சொல்லி எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டுவிட்டு ஒரு கூழாங்கல்லை எடுத்துகிட்டு போகிறான். நான் என்ன எங்கே வருகிறேன்னா, அவன் மேன்மையை விரும்பாதவன், ஆடம்பரத்தை விரும்பாதவன். நான் என்ன சொல்கிறேன், பழக்கம் இருக்கதா இருக்கட்டுங்க,
ஒரு நாள் வாழ்வு என்னது என்ன ஒரு நாள் வாழ்வு? அதை சொல்லுங்கள். ஏங்க தன் வஸ்திரனா? அப்போ சவுல் போட்டிருந்த வஸ்திரத்தை போட்டுக்கிறதுனாலே ஒரு பெருமை இல்லையா அன்றைக்கி? சொல்லுங்கள். இன்றைக்கி சில பேர் இவர் போட்டிருந்த உடைகள்லாம் லட்சக்கணக்கில் வேலம் போகிறதாக செய்திகள் அப்படி சொல்கிறாங்க. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் உபயோகப்படுத்தின பேனம், அவர் உபயோகப்படுத்தின பென்சிலு அப்படி என்று சொல்லி அந்த பொருட்களுக்கெல்லாம் அவ்வளோ மவுசுங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம், புரியுதுங்களா? அதுபோல் இவர் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாலே ஒரு பெரிய மிடுக்கு வந்துடும் இவருக்கு. யாருக்கு? தாவீதுக்கு. அவன் மாதிரி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அவன் மேன்மையை விரும்பலை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா தன்னுடைய தகுதி தன்னுடைய நிலைமைக்கு ஏற்றாறு போல் நடந்து கொள்ள விரும்பாமல் தன்னுடைய நிலைமைக்கு மீறி சிலர் செயல்படுறாங்க. சரி, நம்ம இதெல்லாம் போட்டுக்கிறோமே. நான் சொல்கிறது உடையை மட்டும் நான் சொல்ல, ஆடம்பரங்களை விரும்பாதவங்க ட்ரெஸ்ஸு விஷயத்தில் அது போல தான். இது நமக்கு தேவையா அவசியமா என்று யோசிக்கிறதே கிடையாது. கேட்டால் ஒரு நாள் வாழ்வு. எது ஒரு நாள் வாழ்வுன்னா, ஒரு நாள் கூத்துக்கு மீசை வச்ச மாதிரி ஒரு நாள் காரியத்துக்காக அப்படி இப்படின்வாங்க. இதை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியுமா, உபயோகப்படுத்த முடியுமா? அதை யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அதற்காக அதிக செலவு பண்ணுறாங்க. அப்போ காரணம் என்ன? மேன்மையை விரும்புகிறது தான் காரணம். நம்ம என்றைக்கும் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துட்டு போகிறது நல்லது. அதில் போய் அப்படி அதை நம்ம இருந்து காட்டணும்னு நம்ம அவசியம் இல்லை. ஒரு வசனம் ஒன்று யோசித்து சொல்கிறார். லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம். லூக்காவில் ஒரு வசனம் ஒன்று, உலகத்தாருக்கு முன்பாக எது உங்களுக்கு மேன்மையாக இருக்கிறதோ அது மனுஷருக்கு முன்பாக, இது மனுஷருக்கு முன்பாக எது உங்களுக்கு மேன்மையாக இருக்கிறதோ அது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதா? அருவருப்பாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் மனிதர்கள் பாராட்டணும், மெச்சிக்கணும், புரியுதுங்களா என்று சொல்லி பகட்டையும் ஆடம்பரத்தையும் இன்றைக்கு விரும்புகிறாங்க. ஊர் மெச்சிக்கணும், உலகம் மெச்சிக்கணும், என்ன எல்லோரும் மூக்கு மேலே விரல வைக்கணுன்றதுக்காக வச்சுவிட்டு அதுக்கப்புறம் தலைமையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். கடனை உடனே வாங்கிவிட்டு நம்மள்கிட்ட வசதி இருந்து பணத்தை இறைச்சி செலவு பண்ணுறது வேறங்க, புரியுதா? வட்டிக்கு கடன் வாங்கி என்னது பாருங்கள், 16ஆம் அதிகாரம் 15வது வசனம், லூக்கா 16:15. இங்கே பாருங்கள், மனுஷருக்குள்ளே, நான் பாதியிலேருந்து படிக்கிறேன், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்குது. அப்போ மனுஷருக்குள்ளே என்ன பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு பார்ப்பாங்க. சொல்கிறாங்க, மூக்கு மேலே விரல் வச்சு பார்க்குறாங்களா, அடையா எப்படி நடத்துகிறான் பாரியா அப்பா என்று ஊர் பாராட்டணும், ஊர் மெச்சிக்கணும், உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் மெச்சிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் சொல்கிறேன், மெச்சிக்கிறது சரிதான். மெச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம கதை என்ன வருது? நம்ம 4 வட்டிக்கு 3 வட்டிக்கு வாங்கி அந்த செலவு பண்ணிவிட்டு இப்போ அவங்கள கொடுக்க போகிறாங்க. தேவையில்லாத விஷயங்க அது. ஆனால் இதில் சில பேர் பிரியமாக இருக்கிறாங்க, அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது தவறு. என்ன சொல்கிறேன், ஆவிக்குரியவனுக்கு அது அழகல்லன்னு நான் சொல்ல வருகிறேன். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அது அழகல்லன்றதை நான் சொல்ல வரேன். ஊரில் செய்யட்டும், உலகத்தில் செய்யட்டும், உலகத்தார் அப்படி தான் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் செய்கிறத விட பல மடங்கு மேன்மையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு விசுவாசிக்கு இது அடையாளம் அழகல்ல. நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வரல. யார் என்ன சொன்னாலும் செய்கிறது. இதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்கவே கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம இடம் தரவே கூடாது. கர்த்தரை தான் நம்ம பிரியப்படுத்தணும். நம்ம பார்க்குறோம், கர்த்தர் சொல்ல மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. தேவனை அதை எப்படி பார்க்குறாரு? அவர் அருவருப்பாக தான் பார்க்குறாரு. மனுஷன் எப்படி பார்க்குறான்? ஆன்னு வாயை பழந்துட்டு பார்ப்பான். நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்போது, அடடா என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன பட்டாசு வெடிக்கிறது, என்ன குதிரையில் வர்றது, என்ன ஒரு நிறைய காரியங்களை செய்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப ஆரம்பமாக செய்வாங்க. நமக்கு தேவையானதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா ரொம்ப ஓவராக சிலர் செய்கிறாங்க. அது ஏன் காரணம் என்னென்னா மெச்சிக்கணும்னு. அது அவசியமே கிடையாது. அவசியமானது செய்கிறது தவறு இல்லை. அவசியம் இல்லாததுக்காகலாம் என்ன செய்கிறாங்க, செலவு பண்ணுறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன என்று சொன்னால் அந்த மேன்மை. நான் இங்கே வருகிறேன், தாவீதுக்கு அந்த ஆசை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். தாவீதுக்கு கிடைச்சதை போட்டுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? இப்போ நம்ம இந்த காலத்து தாவீதாக இருந்தால் உடனே ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சு, இன்றைக்கும் பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், சமீபத்தில் கூட சில செய்திகள் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, நான் அவ்வப்போது இந்த செய்திகளை யூடியூப்பில் எப்பயாவது அப்படி ஃப்ளாஷ் மாதிரி வரும் போவோம், புரியுதா? யாரோ ஒரு கட்சி தலைவர் முன்னால் போய் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒருத்தன் ஓடி போய் நிற்கிறான், அவனை விரட்டி விட்றாங்க. இது ஒரு நியூஸ், நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்க. சரிங்க, நான் எங்கே வரேன்னா
இப்படி தான் ஆசைப்படுற உலகம். அவங்க பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அவங்க பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. நான் இங்கே வருகிறேன், தாவீதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கைட்டி போட்டு போயிருக்கலாம்ல இவன். சும்மா நான் சொல்கிறேன், நம்மளை அப்படி தானே சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டு அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வச்சுக்கணுங்க. இப்படிலாம் ஆசைப்படுறாங்க. தாவீது இது வேண்டாம், அபிஷேகம். நான் திரும்பியும் வரேன், அபிஷேகம். உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் உங்களை எப்படி நடத்துகிறது, நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்றதை யோசித்து பாருங்கள். அடுத்ததாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 57வது வசனம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய் விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. 58. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லெகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். கவனிங்க, இந்த சரித்திரம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினதை சின்ன சண்டே கிளாஸ் பிள்ளையிலிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதெல்லாம் விவரித்து சொல்லணுமா, தேவையே இல்லை. தாவீது எப்படி கோலியாத்தை வீழ்த்தினா என்று சொல்லி பாட்டு உண்டு, கதை உண்டு, எல்லாம் உண்டு. இப்போ அதையே நான் சொல்ல வந்தேன், தேவையில்லை. இப்படி ஒரு பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கிறான் யார்? தாவீது. இப்படி ஒரு சாதனையை படைத்து இந்த கோலியாத்தை வீழ்த்தி இவன் கையில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? இவன் கையில் என்ன இருக்குது? என்னது இவன் கையில் என்ன இருக்குது? இவன் கையில் என்ன வச்சுருக்கு தான் போட்டிருக்கு? பெலிஸ்தரினுடைய கோலியாத்தினுடைய தலை அவன் கையில் இருந்தது. பாருங்க, தலையே கையில் கொண்டு வந்துட்டான். இவன் பின்னால் போய் நிற்கிறதுக்கே எல்லாம் நடுநடுங்கி பயந்துட்டு கிடந்தானோ. என்ன உண்டு தானே? ஒரு சாதாரண தாவீது போய் அவனை வீழ்த்தினதோடு இல்லை, தலையை வெட்டி கொண்டாந்து வச்சுட்டு தலையை கையில் வச்சு நிற்கிறான். எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஊர் உலகம் எல்லாம் என்ன செய்யுது? இந்த ஜனங்க கூட்டம் எல்லாம் பார்த்து ராஜாவிலேருந்து எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க? எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அசந்து போய் பார்க்குறாங்க. அவன் முன்னால் போய் நிற்க முடியாது, அவனை கண்டாலே எல்லாம் ஓடுவாங்களே. இவன் எப்படி ஒரு மனுஷனை ஒரு சாதாரண ஒரு கூழாங்கல்ல அடித்து தலையை கையில் எடுத்துட்டான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது சவுல் கேட்குறான், தம்பி நீ யார்? இத்தனைக்கும் இந்த தாவீது யார்? நீங்கள் யாருக்கு ஞாபகம் வந்து சொல்கிறீங்க பார்ப்போம். தாவீது யார் சொல்லுங்கள்? என்னங்க கசமுசன்ற மாதிரி உனக்கு காதில் விழலை. உனக்கு ஞாபகம் இருக்கா தம்பி? தாவீது யார்? அதுதான் எனக்கும் தெரியுமே, நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. நான் அந்த கோணத்தில் நான் கேட்கல. இந்த இடத்துல தாவீது யார்? அபிஷேகம் பண்ண மாட்டோம், ஓகே. அப்புறம் ஈசாயின் மகன், 8வது பிள்ளை, ஆடு மேய்ச்சவன், இதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. வேறு ஏதாவது சொல்லுவீங்களா பார்ப்போம். எல்லாம் சரிதான், நீங்கள் சொல்கிறது அத்தனையும் சரியான விடை தான். நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. கவனிங்க, சில தினங்கள் நான் சொல்ல முடியாது, சில காலங்களுக்கு முன்பு சவுலுக்கு முன்பாக ஆயுததாரியாக நின்றவனா அல்லவா? இப்போ சொல்லுங்கள், உண்மைதானே? இப்போ அதுதானே தொடர்ந்து படிச்சுட்டே வரோம் பாருங்கள். ஒரு வேத பாடம் போல தான் பார்த்துட்டு வரோம். இப்போ தானே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவன் முன்னால் போய் இருந்தான், சுரமண்டலம் வாசிப்பான், அவனுக்கு ஆதரவு கொடுத்தான். என்ன அப்புறம் என்ன எச்ச எதை தெரியல, திரும்பி வந்தான், திரும்பி அவன் ஆட்டு மந்தைக்கு போனான். இதுதான் நம்ம படிச்சுட்டு வரோம். அதுக்கப்புறம் தான் நடக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வர யோசித்து பார்த்தேன்னா, அப்போ இந்த சவுலுக்கு இவனை அடையாளம் தெரியல போல் இருக்கு. தெரிஞ்சுட்டா, ஓ நீ என்னட்ட சுரமண்டலம் வாசித்த நீ தானே அது, அப்படி தானே சொல்லியிருக்கணும். இவனை பார்த்த உடனே சவுலுக்கு ஞாபகமே வரலைங்க. என்னது, இவன் நம்ம வீட்டில் வச்சு என் முன்னால் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்கான். எனக்கு ஆயுததாரியாக இருக்கணும், என் முன்னால் நிற்கட்டும்னு சொல்லி அவங்க அப்பாட்ட பர்மிஷன் வாங்கி தன் காலமாக இருந்த ஒரு தாவீதை நீ யாருன்னு கேட்குறான். சரி போனால் போகுது, ராஜாலாம் என்ன எல்லோரும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்ன? நம்ம அப்படி பார்ப்போம். அவர் பெரிய ராஜாங்க, எவ்வளோ பேர் ராஜா ஞாபகம் வச்சுருப்பார். அதனால் நான் அதை தப்பான கண்ணோட்டத்துக்கு நான் கொண்டு வரல. இப்போ நான் என்ன கொண்டு வரேன்னா, தாவீது என்ன சொன்னான்றதான் பயிற்சிப்பேன். இப்போ படிங்க, தாவீது அதுக்கு என்ன பதில் சொன்னான்? நான் பெத்லெகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். நான் சொல்கிறேன், இது வசனம். இப்போ நான் வேறு மாதிரி சொல்கிறேன். தாவீது என்ன சொல்கிறேன்? யா என்ன மறந்துட்டீங்க? நான் இப்படி வாசிப்பேனே சுரமண்டலம், ஞாபகம் இல்லை?
உங்கள் முன்னாலே இருப்பேன், உங்கள் பக்கத்தில் எங்கே போனாலும் உங்கள் கூடவே இருப்பேன். நீங்கள் தானே கொஞ்ச நாள் இருக்க வச்சிங்க. என்ன மறந்துட்டீங்க? என்ன சாமி நீங்கள் இப்படி மறந்துட்டீங்களே? என்ன சாமி நீங்கள் இப்படி மறந்துட்டீங்க? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அதை கொஞ்சம் சொல்லி ஞாபகப்படுத்திருக்கலாமா இல்லையா? அதை தான் நான் சொல்ல வரேன். என்னக்கா சாமி, உங்கள் வீட்டில் எஜமா, உங்கள் வீட்டில் இருந்தேன், அரண்மனையில் இருந்தேன், உங்கள் பக்கத்தில் இருந்தேன், என்ன போய் யாருன்னு கேட்டீங்களே? சொல்லலை. இப்போ இவன் மறந்துட்டானே? அப்படி இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் ஆழமான ஒரு கருத்துங்கன்னா, நாமெல்லாம் போய் யார்கிட்டையாவது போய் ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டோம்னா, கேட்குறீங்களா? நான் சிலர் சொன்னதை நான் சொல்கிறேன், உங்களை நான் சொல்ல, சபையை சொல்ல, விசுவாசிகளை சொல்லலை, உலகத்தில் நடக்கிறத சொல்கிறேன். சில நேரங்களில் யாராவது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, இவரா எம்ஜிஆருக்கு கார் ஓட்டுன டிரைவர், இப்படி இதை சொல்லிக்கிறது ஒரு பெருமை, புரியுதா உங்களுக்கு? இவரா ராமாவரம் தோட்டத்தில் இவர் தான் அங்கே செடிகள்லாம் தண்ணி அடிச்சார். அடே அப்பா, அவர் வீட்டில் காவலாளி இருக்கிறதே பெரிய விஷயமா, அப்படிலாம் பெருமையாக பேசிக்கிறது உலகம். கேட்டிருக்கீங்களா இல்லையா? இன்றைக்கும் அவருக்கு இவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார், இவருக்கு பிஆவாக இருந்தார், இவர் தான் அவங்க வீட்டில் இவங்க தான் சமையல்காரங்களாம். இப்போவும் நடக்குதுங்க. பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் சமையல் பண்ணுறோம். யார் தெரியுமா? ஐயோ இந்த அம்மா தான், ஓ அவங்க வீட்டு இவர் சமைச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்களாமே. இதெல்லாம் வந்து ஒரு மேன்மைப்படுத்துகிற விஷயங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்படிலாம் இருக்கும்போது தாவீது இதை மேன்மைப்படுத்திக்க விரும்பலையேன்றது தான் சொல்கிறேன். நான் அவங்க வீட்டில் இருந்தேன், இவங்க வீட்டில் இருந்தேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஐயா, உங்களுக்கு ஒரு அடிமை ஒருத்தன் இருப்பானே ஈசாய், அவன் பிள்ளைங்க நான் தாழ்மை. நான் இங்கே இன்னொரு கருத்தையும் நான் பதிய வைக்கிறேன். இவன் கையில் என்ன இருந்துச்சு? கோலியாத்தினுடைய தலை. அதை சொல்லுங்க, தலை இருந்தது. கோலியாத்தினுடைய தலையை கையில் வச்சிட்டு இருக்கிறான். அவங்கள எல்லாரும் பார்த்து கேட்குறாங்க, பேசுகிறோன்னா எப்படி பேசிக்கலாம், அப்படி ஒரு பார்வை பார்த்துருக்கலாம். அங்கே நிற்கிற கூட்டம் கும்பல்லாம், என்னடா உங்களெல்லாம் முடியாதுன்னு செஞ்சுருக்கேன், சாதித்தேன் பார்த்தியா? 40 நாள் 50 நாளாக போய் நிற்கிறானோ, சாப்பிட்டுட்டு நின்றுட்டுறானோ. யார் இவன்? அந்த மாதிரிலாம் அங்கே தான் நின்றுட்டு தானோ. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடித்து தள்ளிட்டு வந்துட்டான்னா ஒரு பார்வையில் பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவன் கையில் கோலியாத்தினுடைய தலை தான் இருந்ததை தவிர தாவீதுக்கு தலை கணம் இல்லை, ஹெட் வெயிட் இல்லை. தலை இருந்தது, தலை கணம் இல்லை. புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு கையில் ஏதாவது ஒன்றுதுனாக்கா கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. அவங்கள ஒரு காரியத்தை செய்துட்டாங்களா, சாதிச்சிட்டாங்கன்னா அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. அவங்க நடை என்ன, உடை என்ன, பார்க்குற பார்வை என்ன, பேச்சு என்ன, தோற்றம் என்ன, அடே அப்பா, இந்த மிடுக்கு என்ன, இது என்னது? இதுதான் தலைகணம்னு சொல்கிறது. அபிஷேகம் பெற்றவர்கள் தலைகணம் உள்ளவராக இருக்க மாட்டார்கள். உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எப்படி இருக்குது? நீ ஒரு பெரிய சாதனையாளராக இருக்கலாம், நீ பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கலாம், உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கலாம், உன்னால் நிறைய நன்மைகள் நடந்திருக்கலாம். புரியுதுங்களா? என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம் தலை வணங்கி இருக்கிறது தான் நல்லது. தாவீது கையில் தலை இருந்துச்சு, தலை கணம் இல்லை. தயவுசெய்து தலை கணத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்களை அறியாமையே பிசாசு உங்களுக்குள்ளே வந்து காதில் பேசுவான். நிச்சயமாக இதெல்லாம் வரும், இதெல்லாம் சோதனை வரும். அதுக்கெல்லாம் நம்ம இடம் தரவே கூடாது. தாவீதுக்கு இடம் கொடுத்தாங்க. தாவீதுக்கு அது போல் சோதனைகள் வந்தது. என்னது? சவுலுக்கு 1000 தாவீதுக்கு 10000 என்று சொல்லி முறை வச்சு பாடினாங்க. ஆனால் தாவீதுக்கு என்ன வரல? அதிருப்தி அவன் தலைகணம் அடையவே இல்லை. எனக்கு இவ்வளோ பேசுகிறாங்க, எனக்கு இவ்வளோ பேர் இருக்குது, புகழ் இருக்குது, பாராட்டு இருக்குது, எனக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க, எனக்கு மக்கள் ஜனங்க, அந்த எண்ணத்துக்கே அவன் இடம் கொடுக்கவே இல்லை. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை யாராவது பாராட்டுறாங்களா, புகழறாங்களா, நீங்கள் செயலை மெச்சிக்கிறாங்களா, ஒரு நாள் பெரிய காரியம் நடந்திருக்குதா, அது வந்து 4 தடவை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா, ஐயா உங்களால் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோம். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அதனால் நமக்கு தலைகணம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா நமக்கு தலைவலி தான். அது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எதனால்? அபிஷேகம் பெற்றவருடைய அடையாளம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சோரடை சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். போதும். என்ன சொல்ல வருகிறேன்? கோலியாத்தை வீழ்த்தின தாவீது. இந்த தாவீதை சவுல் ஈட்டியால் குத்தி கொலை செய்ய முயற்சிக்கிறான். அதுக்கு காரணம் பொறாமை, எரிச்சல். புரியுதா? அதுதான்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான்.
இப்படி செய்யும் பொழுது செய்த காரியத்துக்கு தாவீது என்ன செய்யலை? எதிர்த்து நிற்கலை, தீமையோடு எதிர்த்து நிற்கலை, அவன் விலகி போனான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது போல் உங்களுக்கு எதிரான சில சம்பவங்கள் நடக்கலாம், விரோதமாக சிலர் எழும்பலாம், உங்களை ஆத்திரம் மூட்டலாம், எரிச்சல் மூட்டலாம், கோபம் மூட்டலாம். புரியுதா? எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கடுமையாக வேகம் வரும். நான் சொல்கிறேன், அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அது உங்களை அடக்கும், அது உங்களை அமைதிப்படுத்தும், அது உங்களை நிலைநிறுத்தும். அபிஷேகம் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா ஆத்திரப்படுவாங்க, கோபப்படுவாங்க. இப்போ இந்த தாவீது என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால், அந்த ஒரே கூழாங்கல்ல மீதி 4 கல் இருக்குது கையில். நான் சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன். என்னங்க, 5 கல் எடுத்துகிட்டு போனால் ஒரு கல் தான் யூஸ் பண்ணோன்னா ஒரே கல்லில் கொலையாற்றி விழுந்துட்டான்னு பைபிளில் எழுதியிருக்குது. அப்போ மீதி 4 கல் அங்கே தான் இருக்குது, கையில் இருக்குதா இல்லையா? போய் எடுத்துகிட்டு வரலாம். திரும்பி இதே கேட்பாடுறா, அவனுக்கு ஒரு கல் என்ன, உனக்கு ஒரு கல்லுன்னு சொல்லி ஒரு மிரட்டலாம். சொல்லலை, செய்யலை, எதிர்க்கலை, சண்டை போடலை, அவன் விலகி தான் போகிறான். அப்போ அவனால் முடியலையோ? சவுலுக்கு பயந்துட்டானே? கிடையாது, சவுலுக்கு பயந்துட்டுலாம் போகலை. சரி, அவர் விவரம் தெரியாமல் என் மேலே கோவப்படுறாரு, விவரம் தெரியாமல் என் மேலே ஆத்திரப்படுறாரு, சரி நம்ம விலைக்கு போவோம். விலைக்கு தான் போனேன்னு தவிர எதிர்த்து நிற்கலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க. அபிஷேகம் பெற்றவங்களுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், நமக்கு விரோதமாக எதிராக யார் எழும்பினாலும் சரி, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வாரே தவிர நாம் அவங்கள்ட்ட எதிர்த்து நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க? நீ பயந்துக்கிட்டு போகிற, நீ பயந்தாங்கோழி, அப்படி தான் நினைப்பாங்க. இது தான் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது. எது பிடிக்க மாட்டுது? நான் ஒதுக்கி போயிட்டேன், நான் பயந்தாங்கோழின்னு சொல்கிறான், எனக்கு ஒரு மாதிரி குறைச்சலாக தெரியுது. ஐயா, இப்படி போய் நீ செய்து நீ வீரன்னு காட்டணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு ஸ்டோரி படித்தேன், கவனிங்க. ஒரு முறை என்ன செய்தாங்களாம், சிறுத்தை இருக்குது பாருங்கள், சிறுத்தை புலி. சிறுத்தை புலிக்கும் அந்த நாய்களுக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்களோ ஒரு பெரிய ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க. இதை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் கூடி போச்சுங்க. கவனிக்கிறீங்களா? சிறுத்தை புலியும் நாய், இதில் எது வேகமாக ஓடுதுன்றது தான் இப்போ போட்டி. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணாங்க, போட்டியை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து ஜனங்க நிற்கிது பார்க்கலாமே என்று சொல்லி. நாய் தான் நல்லா வேகமாக ஓடும், உங்களுக்கு தான் தெரியுமா. இப்படி இருக்கும் பொழுது போட்டி தொடங்குறாங்க. போட்டி தொடங்கிறதுக்கு அடையாளமாக துப்பாக்கி எடுத்து மேலே நோக்கி சுடுறாங்க. சுட்ட உடனே இங்கே இருக்க நாயில் என்ன செய்யுது? ஓடுது, ஓடுது வேகமாக. நாய் உங்களை துரத்தும் போது பார்த்துருக்கீங்களா எவ்வளோ வேகமாக ஓடும்? அந்த மாதிரி ஓடுதுங்க. இந்த சிறுத்தை புலி இருக்குது பாருங்க, கூண்டை விட்டு ஒரு அடி எடுத்து வெளில வரவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஏமாற்றமாக போச்சு. நம்ம வேடிக்கை பார்க்கலான்னு வந்தாங்க. எதுக்கு? இது ஜெயிக்கும், எது வேகமாக ஓடுதுன்னு பார்க்கலான்ட்டு வந்தால் இது அப்படியே நிற்கிது. அங்கே வந்து சப்புன்னு போட்டுது. அப்போ கேட்டாங்களாம், ஏங்க இந்த புலி ஓட மாட்டேன்றது? அப்போ இதுக்கு ஓட முடியலையா, இது பயந்துடுச்சா, இது தோல்வியை குத்துக்கிட்டு அப்படிலாம் ஒரு மாதிரி பேசினாங்களாம். அதுக்கு அந்த புலியை, அந்த சிறுத்தை புலியை அது நடத்துகிற ஒருத்தர் இருப்பார் இல்லையா போட்டி, அவர் சொன்னார், இங்கே பாரு, புலி இப்போ ஓடுதோ ஓடலைன்றது அப்புறப்பட்ட விஷயம். அது தன்னுடைய சக்தியை, திறமையை, வலிமையை ஒரு இரையை பிடிக்கும் பொழுது மட்டும்தான் அது பயன்படுத்தும். இப்போ ஒரு மானை விரட்டணுமா, ஒரு முயலை பிடிக்கணுமா, சும்மா அப்படியே பறக்கும். அது சும்மா இந்த நாய், தெரு நாய்க்கு மத்தியெல்லாம் ஓடி நாம் வீரன்னு காட்டுன்னு இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த கருத்து எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. ஐயா, இது கூட நான் ஓடி நான் ஒரு திறமைசாலி, புலி எவ்வளோ வேகமாப்பா அப்படின்னு சொல்லிக்கணும் எனக்கு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. அதனால் என்ன செய்யலை இந்த புலியை? இது முன்னால் எனக்கு எப்போ தேவைப்படும் போது நான் ஓடிட்டு போகிறேன். இதுக்கு முன்னால் ஓடி தான் நான் வந்து என் வீரத்தை காட்டணுமா? அது அவசியம் இல்லை. இதே போல் தான் உங்களை சோதிப்பதற்காக இந்த மாதிரிலாம் நம்மளை வெறுப்பேற்றுவாங்க. சில பேர் வெறுப்பேற்றுவாங்க. நீங்கள் பெரிய ஆளா, நீ அப்படியான்னு. இதெல்லாம் அவங்கள்ட்ட காட்டணும்னு அவசியமே கிடையாது. எங்கே காட்டணுமோ, எப்போ காட்டணுமோ, காட்ட வேண்டிய இடத்துல நம்ம யாருன்னு காட்டிட்டு போயிட்டே இருக்கணும். சொல்கிறது புரியுதா? இந்த ஒரு கதையை தான் சொல்கிறேன். இவங்களுக்கு முன்னால் போய் நின்று நீ யார், நான் யார், நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ திறமையா, நீ ஏன் திறமை புரியும், நீ புத்திசாலி, நான் புத்திசாலியா, இப்படிலாம் காட்டி நம்மளோட புத்திசாலித்தனத்தை காட்டணும்னு அவசியம் இல்லை. நீ செய்திருக்கலாம், பார்த்தா தான் தெரியுன்னுவாங்க. ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னை முட்டாள்னு நினச்சிட்டு போயிட்டே இரு. நீ பயந்தாங்க ஓடி நினச்சிட்டு அதை பற்றி பரவாயில்ல. அந்த பக்கம் இருக்குதா? நான் இங்கே தாவீதுக்கு வரேன். அப்படி தானே நினச்சிருப்பாங்க எல்லோரும். தாவீது பதுக்கி போகிறத பார்த்தா பயந்தாங்க இல்லையா? அவன் பார்த்தான், எங்கே காட்டணுமோ நான் காட்டுறான். கோலியாத்திட்ட காட்டணுன்னா காட்டான்.
திரும்ப ஒரு கோலியாத்தை வந்தால் காட்டுவான். அதுக்காக போய் நான் சவுல்கிட்ட போய் இதை காட்டணும் அவசியம் இல்லை. ஏன்? அதுக்கு நான் சில காரியங்களை நான் சொல்கிறேன். இங்கே நான் பார்க்குறோம், அபிஷேகம் பெற்ற என்ன செய்தான்? அவன் விலகி இருக்கிறான். சீக்கிரம் வாசிங்க. 1 சாமுவேல் 18, 21, 22. அவள் அவனுக்கு கன்னியா இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகன் ஆவாய் என்றான். 21, 22, 23. பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோட ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள், இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்றான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வார்த்தை. சவுல் தந்திரமாக வேற ஒரு நோக்கத்தில் தான் சொல்கிறான், என் பொண்ணை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து மருமகன் ஆகணுமான்னு. இதை என்ன அவன் சொல்கிறதோடு இல்லைங்க, 4 பேரை விட்டு சொல்ல வைக்கிறான். அங்கே இருக்கு பாருங்க, அவன் ஊழியக்காரன்லாம் படி, தாவீது தாவீது கப்பாருப்பா, ராஜாவே தான் பிள்ளை உனக்கு மகளே உனக்கு, ஐயோப்பா இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டா ராஜாவுக்கு மரம் அடாடாடா அப்படிலாம் சொல்லி அவனுக்குலாம் ஆசையை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஏற்படுத்தும் போது தாவீது என்ன சொல்கிறாரு? அடப்பா, நான் யார்? நான் ரொம்ப எளிமையானவன். நானாவது அவங்க பொண்ணெல்லாம் ஐயோ என் தகுதி என்ன, அவங்க தகுதி என்ன, என் தரம் என்ன, சொச்சோ ஏதோ நான் அவங்க கூட இருக்கிறேன்னா அது போதும். நான் எளிமையானவன். அவருக்கெல்லாம் நான் போய் மருமகாகிறேன். என்ன ஒரு அடக்கத்தை பாருங்கள். இதை எனக்கு ரொம்ப கவருது. இதான் அபிஷேகம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுறாங்க, நம்முடைய தகுதிக்கு மேலே ஆசைப்படுறாங்க. நம்முடைய தகுதி என்ன, தரம் என்ன, வசதி என்ன, நம்ம இந்த மாதிரிலாம் பேசுகிறோமே, இது நமக்கு ஒத்து வரணும், ஏன் செய்யக்கூடாதா, ஏன் வரக்கூடாதா, ஏன் பண்ணக்கூடாதா? இதெல்லாம் ஒரு பெருமையின் ஆவி, அது இதெல்லாம் ஒரு மேட்டிமின் ஆவி. இது ஒரு பக்கம் இருக்கவே நமக்கு சில பேர் ஆசையை மூட்டி விடுவாங்க. இப்போ நிறைய பேர் அதில் தான் போய் விழுந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நேரத்தில், எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில விசுவாசிகளே இந்த மாதிரி இல்லை, நீ எலெக்ஷன்னாக்கா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், நீ தலைவராகிடலாம், இப்போ தலைவராகிட்டா அப்புறம் நீ எம்எல்ஏ ஆகிடலாம், நீ எம்எல்ஏனா அப்புறம் எம்பி ஆகிடலாம், அப்படி தான் ஏன் போகணும். இந்த மாதிரி ஏதாவது நம்மகிட்ட ஆசை வார்த்தையை மூட்டி ஒன்றுட்டு இருக்கிற காசெல்லாம் கரைச்சி விட்டுவிட்டு அப்புறம் ஒன்று மொட்டை அடிச்சுட்டு போய் நிற்கிறாங்க. இப்படி தான் நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்குது. யாரும் அந்த மாதிரி இல்லை. 10 பேர் சொல்லிட்டான்றதுக்காக இங்கே உடனே எனக்கு கணக்கு போட வேண்டியது. ஆமாம், இங்கே ஒரு 30, அங்கே ஒரு 50, 120, பரவாயில்ல, இவங்க ஓட்டு போட்டாலே வந்துடலாம். மனக்கணக்கு ஓட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எத்தனை ஓட்டு விழுந்துருக்குன்னு. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இது போல் காரியங்களுக்கு மயங்கக்கூடாது. இப்போ இது நம்மளால் ஏற்பட்டதில்லை, நம்ம ஆசைப்படலை. நம்ம ஐயோ நான் ஆசைப்படலைங்க, ஊரில் எல்லோரும் சொல்கிறாங்கங்க, அக்கம் பக்கத்தில் எல்லோரும் என்ன நீ நில்லு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்கிறான், நான் உனக்கு வேலை செய்வேன்னு சொல்கிறான். அவன் சொல்ல தான் செய்வான். இதை சொல்லி ஒன்றுட்டேருந்து ஏதாவது இதுக்குன்னு எப்படி நீ செலவு பண்ணுவேன், செலவு பண்ணும்போது அதில் ஒரு ஆதாயம் பார்க்கலான்னு அவன் பார்க்குறான். அவ்வளோதான். நடக்குமா? யோசித்து பார்க்குவோம். நிறைய பேர் இந்த விஷயத்தில் விழுந்து போகிறாங்க. ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரோமர் 12:3. ரோமர் 12:3. கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய். பாருங்க, நம்ம குடும்பம் என்ன, நம்ம படிப்பு என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, நம்மக்கிட்ட என்ன வசதி இருக்குது, பொருளாதார வசதி என்ன இருக்குது, இதெல்லாம் நமக்கு லாய்க்கு போட்டு வரும். இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அப்படியே கனவு காண வேண்டியது, அப்படியே பறக்க வேண்டியது. நம்ம பறக்கிற மாதிரி நம்ம பறக்க வச்சுருவாங்க சுற்றி இருக்கிறவங்கலாம். இப்படிலாம் இந்த மாதிரி பேச்சுகளுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்கக்கூடாது நான் சொல்ல வரேன். தாவீதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, அங்கே இருக்கு பாருங்கள், தாவீதுகிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, இவன் சொன்னால் போதும் அவர் பொண்ணை கொடுத்துருவாருப்பா, என்ன நீ இப்படி சொல்கிறேன்னு. தாவீதை வேண்டான்றான். அதுக்கப்புறம் நடந்தது அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அதை அவன் எப்படி அணுகினான் என்பதை நான் சொல்ல வரேன். அதில் அவன் ஆசைப்படலைன்றது தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். எப்பொழுதுமே நம்ம தன்னடக்கத்தோடு இருக்கும்போது நம்மளை தேடி எல்லாம் வரும். புரியுதா? நாம் ஒன்று தேடி போனோன்னா நம்ம இழந்துடுவோம். நம்ம எப்பயுமே வேண்டாம் என்று சொல்லும்போது கர்த்தர் கொடுப்பார். இது போல் காரியங்கள் நான் சொல்கிறேன். இதில் நம்ம விழுந்தடிச்சிட்டு போகிறோன்னா உனக்கு ஆசை இருக்குதுன்னு அர்த்தம்.
பதவி ஆசை இருக்குது, பண ஆசை இருக்குது, பொருள் ஆசை இருக்குது, பெரிய பணக்காரனான ஆசை இருக்குது. இதெல்லாம் தப்பான்னு கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் தப்புங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நான் இப்படியே தான் இருக்கணுமான்னு? நான் அதை அப்படி சொல்லலை. நமக்கு மிஞ்சி நம்ம என்ன வேணான்னு சொல்கிறது. நம்ம வேலையை பார்ப்போம். ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலை இது. அவர் பலத்தை அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரத்துக்குள் அப்படி தான் சொல்கிறது. கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். அவர் கையில் நீ அடங்கியிருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு தாவீதே சாட்சி. இப்போ இவ்வளோ நேரம் தாவீதை பற்றி பேசிட்டு வரேனே, இந்த மாதிரிலாம் அடங்கி 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 இருந்ததுனால தான் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அதுக்கு அவன் வாழ்க்கையே சாட்சி. ஏன் நமக்கு மிஞ்சி என்னணும்? சில பேர் அதில் யோசிக்க மாட்டுறாங்க. எனக்கு அது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. நம்ம தகுதி தகுந்த மாதிரி பார்த்துட்டு போவேன்னு கிடையாது. ரொம்ப ஆசைப்படுவாங்க. அகல கால வைக்கிறது இதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் ஆவிக்குரியனுக்கு அழகல்ல. நல்ல அபிஷேகம் பெற்றவங்க இந்த காரியங்களில் நிதானித்து நடப்பார்கள். இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? யோசித்து பாருங்கள். கடைசியாக கடைசியில் இது நிறைய இருக்குது. நேரம் ஆயிடுச்சு. நான் இதோட நிறுத்திக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 24. அவன் தன் மனுஷனை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. கவனிங்க. சவுலுக்கும் தாவீதுக்கும் பெரிய யுத்தம் நடக்குது. உங்களுக்கு தெரியும். யுத்தம்னா என்ன? அவனை ஒடுத்தேன், அப்படி எப்படியாவது கொலை செய்யணும், வெட்டணும் என்று சொல்லி தீவிரத்தை தேடிட்டு இருக்கும்போது அவன் காடு மலை குகையில் போய் பதுங்கி பல வருஷங்களாக தாவீது இருந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதுடைய கையிலே சவுல் சிக்கி கொள்ளுகிற ஒரு தருணம் வருகிறது. அப்போ தாவீது கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இது நல்ல சந்தர்ப்பம். எவ்வளோ நாள் தான் இந்த மனுஷனுக்கு பயந்து பயந்து உயிருக்கு பயந்து வந்து நம்ம பதுங்கி வாடுறது. இன்றைக்கி ஒரே போடுவோம், ஒரே குத்திடுறேன். நீங்கள் குத்த மாட்டீங்க, எனக்கு தெரியும், நான் குத்திடுறேன், அனுமதி கொடுங்க. தாவீது சொல்கிற வார்த்தை என்ன? தாவீது சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல். அந்த வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். என்னது? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின, அபிஷேகம் பண்ணின அவர் மீது கையை போடும்படி. கையை போடுறது எப்படி? 26:11 26 11வது வசனத்தை பாருங்க. நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். 10வது வசனம் பாருங்க. பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். அந்த வார்த்தை மாத்திரம் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். 9 பாருங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு இருக்குங்களா? தாவீது அபிசாயை பார்த்து 22 அடுத்தது. அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். சரி, இல்லை 23 இருக்கு பாருங்க. கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாம. அதை தான் நான் சொல்ல வந்தேன். அபிஷேகம் பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அபிஷேகம் பெற்றவர்கள் மீது ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், பயந்து இருப்பார்கள், கனப்படுத்துவார்கள். அவரிடத்துல குறைகள் இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் தவறு இருந்தாலும் தாவீது சொல்கிற ஒரு காரியம் பாருங்கள். தாவீதுடைய பார்வையிலையும் சரி, நம் பார்வையிலே, நான் உங்களை சொல்கிறேன், நம் பார்வையிலே இந்த வேதாகமத்தை வாசிக்கும்போது, இந்த சரித்திரத்தை படிக்கும்போது நம் மனசுக்கே படுகிறது, சவுளுடைய ஜீவியம் சரியில்லை, அவன் குணம் சரியில்லை, அவன் போக்கு சரியில்லை, அவன் நல்லவன் இல்லைன்றது நம்ம மனசுக்கு படுது. இதை பாருங்கள். இப்போ நாமளாக இருந்தால் கூட அப்படி நினைப்போம். ஆனால் தாவீது என்ன செய்தான்னு நான் சொல்கிறேன். அப்போ அவனுடைய பார்வையிலே அவன் தவறு செய்தவனாக, தவறு உள்ளவனாக, ஒரு குற்றவாளியாக காணப்பட்டாலும் தாவீது சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, அபிஷேகம் பண்ணினவர் மீது நான் என்ன செய்ய மாட்டேன், என் கையை போட மாட்டேன். யோசித்து பாருங்கள். நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. நான் உங்களை கேட்குறேன், நிறைய பேர் அபிஷேகம் பெற்றவங்க இருக்கீங்களே, அபிஷேகம் பெற்றிருந்த நீங்கள் சரியான அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், நான் அபிஷேகம் பெற்றேன்னு யாரும் நான் கைத்துக்க சொல்ல, அபிஷேகம் பெற்றேன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, நினைக்கிறீங்கள, நான் உங்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உண்மை என்று சொன்னால், சரியான அபிஷேகம் இருக்குன்னு சொன்னால்,
அபிஷேகம் பண்ணினவர் மீது நீங்கள் கையை போட மாட்டீங்க, அல்லது கையை நீட்ட மாட்டீங்க, அவங்கள பற்றி குறை சொல்ல மாட்டீங்க, அவங்களை குற்றப்படுத்த மாட்டீங்க, அவளுக்கு விரோதமாக எதிராக பேச மாட்டீங்க, அவளுக்கு விரோதமாக எதிராக நீங்கள் செயல்பட மாட்டீங்க. அதுதான் நல்ல அபிஷேகம் பெற்றவங்களுக்கு அடையாளம். தாவீது ஒன்றுமே சொல்லியே, இவ்வளவு செய்தும் சவுலை பற்றி ஒரு பேச்சும் பேசலை. அவன் விலகி தான் போகிறான், ஒதுங்கி தான் போனான். அவன் ஒதுங்கி போனதுக்கான காரணம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா அபிஷேகம். என்ன அபிஷேகம்? அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் மட்டுமல்ல, அபிஷேகம் பெற்றவர்களையும் மதிக்கிறான். இப்போ நீங்களும் அந்தாண்ட அபிஷேகம் பெற்றதாக இருக்கட்டும், சவுலில் ஒரு அபிஷேகமா, அதெல்லாம் அது என்ன அபிஷேகம் இருக்குது அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. அவன் என்ன சொல்கிறான், தாவீது, அது எனக்கு தெரியுது, அபிஷேகம் பெற்றிருக்கிறான். அவன் எப்படியோ ஒரு விதத்தில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ அவன் சரியில்லை, அவன் ஜீவியம் சரியில்லைன்றது எனக்கு தெரியுது. ஆனாலும் அவன் மேலே நான் கைப்பட மாட்டேன். இன்றைக்கு எத்தனை பேர் துணிகரமாக அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாக பேசுகிறார்கள், கிரியை செய்கிறார்கள், செயல்படுகிறார்கள். இதெல்லாம் பாவமான காரியம் என்று தெரிய மாட்டேது. நான் சொல்கிறேன், இது சரியான அபிஷேகத்துக்குடைய அடையாளமே இல்லை. ஒரு நல்ல அபிஷேகம் பெற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, என்ன தான் தப்பு செய்திருந்தாலும், என்ன தான் பாவம் செய்திருந்தாலும், என்ன தான் அவங்கள்ட்ட அநியாயம் அக்கிரமம் இருந்தாலும் சரி, என்ன வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்ப்பா நமக்கு ஏங்க அவங்க பேச்சு, ஏன் நமக்கு ஏங்க வம்பு, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று விலகி போயிடுவாங்களே தவிர அவங்கள பற்றி பேச மாட்டாங்க, அவங்க எதிராக செயல்பட மாட்டாங்க. தாவீதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தும் அவன் செய்யாத காரணம் அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம். எனவே அபிஷேகம் பெற்றவர்களை கனப்படுத்துவார்கள், அபிஷேகம் பெற்றவர்களை நேசிப்பார்கள். இதுதாங்க அபிஷேகம். நீங்கள் உங்களுடைய அபிஷேகம் எப்படி இருக்கிறது? அபிஷேகம் பெற்றவர்களை கனம் பண்ணுறீங்களா, நேசிக்கிறீங்களா, மதிக்கிறீங்களா? சிலர்கிட்ட பேசுறதில்ல, பாராமுகமாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கீங்க. இதெல்லாம் என்ன அபிஷேகம்? மூஞ்சை திருப்பிக்கிறது, இதெல்லாம் ஒரு அபிஷேகமா? ஆவியில் நிரம்ப வேண்டியது. கையை தட்டிட்டா சரியா பிடிச்சா? அபிஷேகத்தில் நிரம்புறாங்களா அவங்க? உங்கள்கிட்ட அபிஷேகத்தை காட்டிக்கிறாங்களா அவங்க? அபிஷேகத்தை நீ கையை தட்டி சத்தம் போட்டு காட்டுறதில்ல அபிஷேகம். உன்னுடைய கிரியையில், உன் செயலில், உன்னோட நடவடிக்கையில் காட்டுவோம் அபிஷேகத்தை. தாவீது அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பேசலாம், எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலோ வெள்ளிக்கிழமையிலையோ அல்ல மற்ற நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது 4 பேர் பக்கத்தில் முன்னாடி பின்னாடி இருக்கிறது நைஸாக இருக்கிறாங்க தெரிஞ்சுனாக்கா ஒரே சத்தம் போட்டு என்ன பண்ண வேண்டியது, ஆஹா ஓஹோன்னு வேண்டியது. பார்க்குறவங்க அப்படி பிரமிச்சு போய், அப்பா ஆவி அவ்வளோ அபிஷேகத்திலேருந்து இறங்குது போல் இருக்கு அப்படின்னு இவங்க நினச்சிக்கணும். இதெல்லாம் போலியானது. அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றீங்களா? நான் செய்ய வேணான்னு சொல்ல, இதெல்லாம் தானாக வரணும், நடிப்புக்காக வரக்கூடாது, இயல்பாக வரணும். புரியுதா? அபிஷேகத்தில் ஆவியில் நிரம்புறதுன்றது இயல்பாக வரணும், செயற்கையாக வரக்கூடாது. அது சரியில்லை. சில பேர் சும்மா நினச்சிக்கும் கத்துறது, சும்மா நினச்சிக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண வேணான்னு கம்முன்னு விட்டுருக்குறேன். இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு நோஸ் கட் பண்ண மாதிரி ஆகிடும், சப்புன்னு போய்டும் மூஞ்சி. எனக்கு என்னென்னா அப்படியாவது ஒரு ஆசையில் திருப்தியில் இருந்துட்டு போட்டுப்பேன். அவங்க சந்தோஷத்தை நம்ம ஏன் கெடுப்பேன்னு விட்டுட்டுருக்கேன். இதுதான் ஃப்ராங்காக இப்போ சொல்கிறேன். அதை நம்ம பகிரங்கமாக சொல்கிறேங்க. சில பேரை பார்த்து நேராக சொல்லிவிடுவேன். இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கிறேன், சப்புன்னு போய்டும் இப்போ உங்களுக்கு. சரி, ஏதோ ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு அபிஷேகம் இருக்குதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி போ, அந்த ஒரு சந்தோஷத்துலேயே நீ வாழ்ந்துட்டு. அது சரியா இல்லை. ஒரு சரியான அபிஷேகத்துக்குள்ளே வாங்க, உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ என்ன சொல்லி நான் முடிக்க வரேன்னா, இப்படிலாம் ஒரு அபிஷேகம் ஒரு மனிதனை நடத்தும் என்று சொன்னால் இந்த அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெற வேண்டும். அதை தான் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போ இந்த அபிஷேகத்தை பெறாதவர்கள் பரிசுத்த அபிஷேகத்தை கட்டாயம் அவசியம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த உங்களோட அபிஷேகத்தை நீங்கள் இன்னும் வளர்த்து கொள்ளணும், நிரப்பிக்கொள்ளணும், புதுப்பித்து கொள்ளணும். அபிஷேகம் பெறலைன்னு நான் சொல்லலை. இப்போ நான் சொன்ன இந்த சத்தியத்தின்படி உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் கிரியை செய்தால் நிறைய பேருக்கு அபிஷேகம் கிரியை செய்யலாம். அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், லாங் ஏகோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஏதாவது ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது. அந்த மாதிரி ஒரு நாளில் நீங்கள் அபிஷேகம் பெற்றதெல்லாம் உண்மைதான். இப்போ அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறதா? இந்த அபிஷேகம் உனக்குள்ளே கிரியை செய்கிறதா? நிறைய பேருக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நான் சொல்லுவேன், அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, நீங்கள் பெற்றதெல்லாம் உண்மை. நான் சொல்கிறேன், அந்த அபிஷேகம் இப்போ லைவில் இருக்குதா? அதாவது என்ன சொல்கிறது, இப்போ லைசன்ஸ் வாங்குகிறோம், லைசன்ஸை ரினியூவல் பண்ணுனாக்கா அது எக்ஸ்பைரி ஆச்சுனாக்கா செல்லாதுன்னு சொல்கிறாங்க.
ஒரு பாஸ்போர்ட் வாங்குகிறோம், அதை ரினியூல் பண்ணலன்னு சொன்னாக்கா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்றாங்க. கடையில் போய் மாத்திரை கூட அப்படி தாங்க சொல்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, ஐயோ இது வந்து ஆற்று போன மாத்திரையை சாப்பிட்ட உடம்புக்கு நல்லதுன்றாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆகி நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்று எக்ஸ்பைரி ஆகிட்டீங்க. அப்படின்னா என்ன? அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளலைன்னு நான் சொல்ல வரேன். புதுப்பித்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள சரியான அபிஷேகம் இருக்குதா? ஏதோ இப்போ இருக்கிறத வச்சு அதையே சொல்லி காலம் ஓடிட்டுருக்கீங்களா? நான் அபிஷேகம் பெற்றுன்னு சொல்லிட்டு உன் ஜீவியம் எப்படி இருக்குது? இப்போ நம்ம தாவீது வாழ்க்கையிலிருந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குது, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அதை தான் செய்ய போகிறோம். ஒரு 10 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு சொல்லுகிறாரு, என்னது? உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களை நடத்தும். எனவே இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த அபிஷேக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்குற நிறைய வசனம் இருக்கிறது. கர்த்தர் சித்தமானால் நம்ம தொடர்ந்து இதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். இது நமக்கு அவசியமான ஒரு காரியம். இது இன்றைக்கே எல்லாவற்றையும் ஒரே நாளில் சொல்லி முடிக்க முடியாத ஒரு விஷயம். நேரம் கடந்து விட்டதுனால நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கொஞ்சம் நேரம் 5 நிமிடம் இப்போ கேட்ட வார்த்தை வசனத்தின்படியாக இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குதா? பவுல் சொல்கிறார், உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புன்றார். இப்போ கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்புவீங்களா? இந்த அபிஷேகம் தூங்கிட்டு இருக்குதா, உறங்கிட்டு இருக்குதா, அது கிரியை செய்கிறதா? தாவீதை போல அது உங்களை பயன்படுத்துகிறதா? தாவீதை போல நீங்கள் செயல்படுறீங்களா? தாவீதின் வாழ்க்கையில் நடந்தது போல் இந்த அபிஷேகம் அவனை நடத்துனது போல் உங்களை நடத்துகிறதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? சாட்சி சொல்ல முடியுமா? உங்கள் ஜீவியம் அப்படி இருக்கிறதா? உங்கள் சுவாபம் அப்படி இருக்கிறதா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ ரிபாலதர ஷதலதர தியாதுலா கரபர ரிபாலந்தர ரிஷந்தனமன தியாதுலா கரபர ரிபாலந்தர ரிஷந்தனமன தியாதுலா கரபர. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாரும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, தாவீதுக்கு தந்த அந்த அபிஷேகம் என்னுடைய வாழ்விலே கிரியேஷன். எனக்கு அந்த அபிஷேகத்தை மீண்டும் ஒரு விஷயம் தாங்க. ஏற்கனவே நம்முடைய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன் ஆண்டவரே, இப்படி ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும் அப்பா. அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எவ்வளோ பெரிய சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கடமையை வெறுமையாக வாழ்ந்து போகிறது பிரயோஜனம் இல்லை. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்க இன்றைக்கி ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆவியானவர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மேன்மையை குறித்து தாவீதின் வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களுக்காக அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது மற்றவர்களை ஆறுதல்படுத்தும், மற்றவர்களை சுஸ்தப்படுத்தும். அபிஷேகம் கீழ்ப்படிந்து நடக்கும். ஓ, மற்றவருக்கு உபயோகமாக இருக்கும், மற்றவருக்கு பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. தாழ்மையாக இருக்கும், பொறுப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கும், ஒதுங்கி போகும், தாழ்ந்து போகும், தீமையோடு எதிர்த்து நிற்காது. ஹல்லேலூயா. மேன்மையை நாடாமல், பெருமையை நாடாமல் தாழ்மையாக நடந்து கொள்ளும். அந்த விசேஷத்தை அபிஷேகத்தை தாங்கப்பா. ஒவ்வொருக்கும் ஆண்டவர் தருவீராங்க. ஆவியானவர் ஊற்றுவீராங்க. ஆவியானவர் ஊற்றுவீராக. இந்த அபிஷேகத்தை அவர் மேலே வைப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்களுடைய கரத்தை வைங்க. அவர்களை உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, ஆவினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமினால் நிரப்புங்க, வரங்கள்னால் நிரப்புங்க. கிருபை தந்து வழி நடத்துங்கப்பா. இந்த அபிஷேகம் உங்களை காத்துக்கொள்ளட்டும். அபிஷேகம் பெறாதவர்கள் மீதும் இந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஆவியை ஊற்றுங்கப்பா. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையை தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, நீர் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.